ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே வறுமையா போதுகரே வறுமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே கணக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மறுமையா போதுகரே மறுமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வறுமையா போதுகரே வறுமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே வறுமையா வறுமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் வறுமையா வறுமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா இலைகள் எல்லாம் மருந்தாகணும் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் வறுமையா போதுகரே வறுமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே
வற்றாத நதியாக மாறும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் தாராளமா கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் தாராளமா இலைகள் எல்லாம் மருந்தாகணும் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் வறுமையா வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே 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 போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் இந்த காலை வெள்ள போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வறுமையா ஓ வறுமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே நீ செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே அதில் ஒரே வரியில் அதை சொல்லணும்னா நம்ம மன விருப்பங்களின்படியெல்லாம் தேவன் செய்ய விரும்புகிறார். அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், அது பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், அது சேர இடமெல்லாம் செழிப்பு. அப்போ நம்ம என்ன விரும்புகிறோம்? கணுக்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது,
எனக்கு நீச்சல் ஆழ வேணும்னா அவ்வளோ தரேன், போகிற இடமெல்லாம் பரிசுத்தண்டார். இல்லை ஒரே வரியில் இந்த பாடல் முழுச்சும் சொல்லணும்னா, நம்ம விருப்பங்களின்படியெல்லாம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா செய்ய விரும்புகிறார். நம்ம விருப்பங்களின்படியெல்லாம் நமக்கு செய்ய விரும்புகிறார். நம்ம விருப்பங்களின்படியெல்லாம் அவர் செய்யணும் அப்படின்னா அவர் நம்மக்கிட்ட வரணும், அவர் நம்மக்கிட்ட சேரணும், அவர் நம்மக்கிட்ட சேர்ந்தாதான் அவன் விருப்பங்கள்படியெல்லாம் நம்ம விரும்புகிறபடியெல்லாம் தேவன் என்ன செய்ய முடியும்னா அவர் நமக்கு செய்ய முடியும். அதை செய்ய முடியும். தேவன் விரும்புகிறபடியெல்லாம் நமக்கு செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம விரும்புகிறதெல்லாம் இன்றைக்கி ஏன் நமக்கு ஆண்டவர் செய்யலை அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஆண்டவர் சேர்ந்திருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம கூட ஆண்டவர் சேர்ந்திருக்கிறாரா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா, நம்ம கூட ஆண்டவர் முதல்ல வருவாரா, நம்ம இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வராரா, நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரா என்பதை தான் அந்த காலை வேளையில் நாம் என்ன செய்யணும், கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னடிக்கிற வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எப்படி கவனித்து பார்க்கணும்? பஸ்கா பண்டிகையிலே ஆண்டவராகிய இயேசு எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தோம் அப்படின்றார் இல்லையா? இந்த வாரத்தில் பார்த்தா கடந்த அப்படி ஒரு இது சம்மந்தப்பட்டதாகவே பார்த்துன்னு வரதான் ஞாபகம் இருக்குது. ஸோ நேற்றுக்கு முன்ன நாள் கவனித்தோம், பிரியக்கூடாத நபர்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. நேற்றுக்கு சொன்னோம், சேரக்கூடாத நபரோடு சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு. சேரக்கூடாத நபரோடு சேர்ந்துடக்கூடாது, பிரியக்கூடாத நபரை விட்டும் பிரிஞ்சிடக்கூடாது, சேரக்கூடாத நபரோடும் சேர்ந்துடக்கூடாது. அப்படி சேரக்கூடாத நபரோடு சேர்றதுனால அவங்க சந்திக்கிற 3 விதமான பாதிப்புகளை நான் நேற்றுக்கு சொல்லி அமிச்சோம். அப்படின்னு நம்ம சேரக்கூடாதவங்களும் இருக்கிறாங்க, சேருகிறவர்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சேரக்கூடாதவங்க இருக்கிறத போல் நமக்கு சேரக்கூடாதவங்க இருக்கிறாங்க, சேரவங்க இருக்கிறத போல் ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கூட என்ன செய்யணும், சேரணும். ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யணும், சேரணும். அப்போ ஒருவேளை ஆண்டவர் ஒரு அவிசுவாசியை பார்த்து நான் அவங்க கூட சேரலை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஒரு அவிசுவாசியை பார்த்து ஆண்டவர் நான் கூட சேரலப்பா அப்படின்னா பரவாயில்ல. ஒரு விக்கிரக ஆராதனை பார்த்து நான் அவனோட சேரலை அப்படின்னா பரவாயில்ல. அப்போ தேவன் யாரை பார்த்து சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வச்சவங்களை பார்த்து சொல்கிறார். அவருடைய நாமத்துக்கு மேலே இப்போ ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசித்த, இன்றைக்கி நம்ம வாழ்ந்து விளங்குற மாதிரி சொல்லணும்னா, ஒரு விசுவாசியான ஆண்டவர் நம்பலைன்னு சொல்கிறார். ஒரு விசுவாசியை நான் நம்பலைன்னு சொல்கிறார். அவர் விசுவாசி என்ன செய்யலை, நான் நம்பலை அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு வசனத்துக்கு, மனுஷனை என்ன செய்யலை, மனுஷனை நம்புகிறதும் மனிதன் நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு. அப்போ மனுஷனே அவர் என்ன செய்யலை, நம்பலைன்றார். இங்கே சொல்கிறார், அவன் சராசரி மனுஷன் இல்லையா, அவனுக்கத்தை நம்பாத பிறகு ஓகே. ஆனால் இங்கே இவங்க யார், அவருடைய நாமத்துக்கு மேல் விசுவாசம் வைத்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தை பார்த்து சொல்கிறார். அப்படி இருந்தோம். எப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம், அவர் நாமத்து மேலே விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றி வருகிற ஜனங்கள், அப்படி பின்பற்றி வருகிறவர்களா ஜனங்கள் இருந்தோம். அப்படி இருந்தோம். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி என்ன செய்யலை, இனங்களை என்றார். அவன் நம்மளை பற்றி நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் நம்மளை பற்றி அவருக்கு கிளியராக தெரியும். நம்மளை பற்றி நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்மளை பற்றி நமக்கு தெரியுதோ இல்லையோ. உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு அப்படின்னுவார். உன் இருதயத்தில் உள்ளதை தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு என்றார். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. பெனாதாத்து ரொம்ப முடியாமல் படுத்துன்னு இருக்கிறார். எங்கே 2 ராஜாக்களை பெனாதாத்து சீரியாவின் ராஜா படுத்திருக்கிறார்.
அவருடைய மெய்க்காவலன் யாருன்னா ஆசகேல். அவருடைய மெய்க்காவலன் யார்? ஆசகேல். அந்த ஆசகேலை நான் என்ன செய்ய, நான் வியாதி நீங்கி பிழைப்பனான்னு இப்போ என்ன பண்ணு, இந்த எலிசா கிட்ட கேட்டுட்டு வாப்பா அப்படின்னு உடனே எலிசா சொல்லுவார், நீ என்ன செய்ய, வியாதி நீங்கி நீ பிழைச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு எலிசா என்ன பண்ணுவார், பயங்கரமாக அழுவார். அழும்போது ஆசைகள் கேட்பா, எதுக்குங்க நீங்கள் அழுறீங்க அப்படின்னு கேட்டாக்க, நீ செய்ய போகிறத நினச்சி எனக்கு என்ன இருக்குது, எனக்கு அழுக இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கற்பனைகளை எட்டி உதைக்க போகிறேன், சின்ன பிள்ளைகளை தூக்கி என்ன செய்ய போகிற, செவுத்தில் மோதி அடிக்க போகிற. இப்படியெல்லாம் நீ செய்யறதை பார்த்து அவன் சொல்லுவான், நானா அப்படி செய்வேன் அவன் சொல்கிறான், நீ தான் அப்படி செய்வ. ஏன்னாக்கா நீ என்னவாக போகிற, ராஜாவாக போகிறன்னு. அழகாக போயிட்டு வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போனோடனே 2 ராஜாக்கள் 8:12 தேவனுடைய மனுஷன் இல்லை, அதுக்கு முடிக்கிற பசங்க பெணாதத்தை சொல்கிறதே படியேன். பெணாதத்தை சொல்கிறான், என்னுடைய நான் சுகனானோ, என் வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று. அதுக்கு மேலே அப்படி வாங்க, அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்த்து. ராஜா ஆசைகளை நோக்கி, உன் கையில் ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் அந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்னை என்ன பார்த்து கேட்டுட்டு, ஆசைகள் தமஸ்குன சகல உச்சிதங்களிலும் எவ்வளோ எட்டும் போகிறான், 40 ஒட்டகத்துக்கு மலை ஏற்றின்னு போகிறான். இவன் எலியேசரை மிஞ்சிட்டான் இல்லையா? எலியேசராவது 10 ஒட்டகத்து மலை தான் கொண்டு போனார் இல்லையா? ஆனால் இவன் எவ்வளோ கொண்டு போகிறான், 40 ஒட்டகத்து மலை கொண்டு போகிறான். அவனை எதிர்கொண்டு போய் எலிசாவுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பனோ என்று சொன்னார் என்றார். எலிசா அவனை நோக்கி, நீ போய் பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்றான். பின்பு தேவனுடைய மனுஷன் அவன் யார் ஆசைகளே சலிச்சு போகிற அளவுக்கு என்ன செய்கிறான், அவன் சலித்து போக மட்டும் அவனை பார்த்துனே அழுறான். அவனை பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறான், சலிச்சு போகிற அளவுக்கு அழுறான். அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவர் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிஞ்சிருக்கிறேன், அதனால் என்ன செய்கிறேன், அழுறேன்ப்பா. உடனே அவன் கேட்குறான், இரையாக்கி கொன்று தரையோட மோதி அடித்து அவன் கற்பதை என்ன பண்ணுவான், கீறி போடுவான் என்ற உடனே ஆசைகளை சொல்கிறான். ஆசைக்கு இத்தனை பெரிய காட்டை செய்ய பார்க்கறது என்னது தான் நாய் தான். ஆனால் என்ன செய்ய போகிறோன்னு யாருக்கு தெரியாது, அவனுக்கே தெரியாது. அவன் பிளான் பண்ணி செய்யலை, திட்டம் போட்டு செய்யலை. அதை மாத்திரம் மோசே சொல்கிறார், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்படின்னா நீ எப்படிப்பட்ட உனக்கே தெரியாது, ஆனால் நம்ம எப்படிப்பட்டவன் யாருக்கு தெரியும்னா தலைவருக்கு தெரியும். அதனால சொல்கிறாரு, மனுஷனே நான் அறிந்திருக்கிறபடினால் ஒருத்தனையும் நம்பி நான் என்ன செய்யலை, நான் இணங்கவில்லை அப்படின்னா. ஒரு சராசரி மனுஷனை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னாக்கா நம்ம என்ன செய்யலைன்னா அது பெரிய விஷயம் நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாது. ஆனால் யாரை கத்த நம்பி இணங்க மாட்டேன்னு சொல்கிறாரு, யார்கிட்ட வரமாட்டேன்னு சொல்கிறாரு, அப்போ எப்படி நான் இருந்தேன்னா கத்த நம்மக்கிட்ட வரமாட்டார். நம்ம ரட்சிக்கப்பட்டதுனாலையோ சபைக்குள்ள இருக்கிறதுனாலையோ சபைக்கு போகிறதுனாலையோ அவரை பின்பற்றுவதனாலையோ நம்ம ஜெபிக்கிறதுனாலையோ கத்த நம்மகிட்ட வந்துட்டார்னு என்ன கிடையாதுன்னா அர்த்தம் கிடையாது.
நம்ம ஜெபிக்கிறதுனால கர்த்தர் மட்டும் வந்துட்டாரு, நம்ம அவரை பின்பற்றதுனால கர்த்தர் மட்டும் வந்துட்டாரு, நம்ம சபைக்கு போகிறதுனால கர்த்தர் மட்டும் வந்துட்டாரு, ஆண்டவரே வாரும் என பாத சொல்லிட்டாரு, அவரை நோக்கி கூப்பிட்டு என்ன பண்ணிடுவார், வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு இல்லையா. பதில் 2 விதமாகவும் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? ஆமனும் கொடுப்பாரு, ஆமானும் கொடுப்பாரு. 2 விதமாகவும் கொடுப்பாரு. வரணும்னு சொல்லவர், வர மாட்டேனும் சொல்லிடுவார். மார்த்தால் போக்கு அப்படி நின்று என்ன பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் என்ன செய்யலை. தலைவர் ஒன்று அசைகிற மாதிரி தெரியல, அங்கேயே உட்காந்துட்டார் இல்லையா. அழகாக சேரை போட்டு அங்கேயே உட்காந்துட்டார். ஆனால் இன்னொருத்தர் போன பிறகு எங்கே வராரு, அப்படி உள்ளே என்ன செய்கிறாரு, வராரு. உலகம் அவள் தான் ஏற்றுக்கொண்டவ, வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டவ அவள் தான். அப்படின்னா இன்றைக்கி ஏற்றுக்கொள்றதுனாலையோ தேவனை பின்பற்றுகிறதுனாலையோ கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், நம்ம கூட வந்துறார் என்று சொல்லி நாம் நம்பி என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஆனால் வருகிற ஆண்டவர், கட்டாயம் அவர் வருகிற ஆண்டவர், வர்றதுக்கு தான் அவர் வந்திருக்கிறது சரியா. ஆனால் தேவன் நம்பிக்கைக்குரிய பாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடணும், இருந்துடணும். அப்போ யாரை பார்த்து நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு, யாருக்கிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு, இல்லை எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மகிட்ட வரமாட்டாரு, எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மிடத்தில் வரமாட்டார். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட வந்தால் தான் நம்ம விருப்பங்களின்படியெல்லாம் என்ன செய்ய முடியும், அவர் நமக்கு செய்ய முடியும். நம்ம விருப்பங்களின்படியெல்லாம் நமக்கு அவர் செய்ய முடியும். நம்ம என்ன விரும்புகிறோமோ, எனக்கு கணக்கு அளவு போதாதுங்க, சரிப்பா எவ்வளோ வேணும், இடுப்பளவு வேணும், சரி இடுப்பளவு கூட போதாதுங்க, வேறு எப்படி வேணும், கழுத்தளவு வேணும், சரிப்பா கழுத்தளவு கூட போகாது, நான் என்ன செய்யணும், நீந்தி நீந்தி மூழ்கணும், சரிப்பா நான் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சரிப்பா நான் பார்க்குற இடமெல்லாம் பரிசுத்தம், சரிப்பா எனக்கு ஆரோக்கியம் வேணும், சரிப்பா நீ என்ன கேட்டாலும் என்ன செய்கிறேன், நீ விரும்புகிறதையெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்யணும்னா, நம்ம என்ன விரும்புகிறோமோ நம்ம விரும்புகிறதையெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்யணும்னா கர்த்தர் நம்ம கூட வரணும், கர்த்தர் நம்ம கூட வரணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கணும், கர்த்தர் நம்மோடு என்ன செய்யணும், சேரணும், கர்த்தர் நம்மோடு கூட சேரணும். கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான், கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான் நாம் விரும்புகிறதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இன்னைக்கு யாரோட கூட கர்த்தர் வரமாட்டார், அதான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறது. ஆமே, யாரோட கூட தேவன் வரமாட்டார். நாம் எப்படி இருந்தால் நம்மோடு கூட தேவன் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அவர் சொல்கிறார், மனுஷனை நம்பி நான் ஒருத்தர் இறங்குறதுல அப்படின்னா அப்போ ஒருத்தன் கூட என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன்னு அர்த்தம் இல்லையா. அப்படி இல்லை, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, வருகிற ஆண்டவர் தான் யாராக இருந்தால் வரமாட்டார், யாரா இருந்தா நாம் வரமாட்டா. நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கனுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறார்னா தூரமாக இருக்கிறார், நீதிமான்கள் ஜெபத்தையோ அவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். அப்போ நீதிமானோடு கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. ஒரு தேவனுடைய பிள்ளை துன்மார்க்கனாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அவனுக்கு தூரமாக இருக்கிறாராம். ஒரு துன்மார்க்கனுக்கு தேவன், அப்போ துன்மார்க்கனாக நம்ம இருந்தோம்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்ம கூட இருக்க மாட்டார், நம்ம கூட வரமாட்டார், நாம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார். அவர் எங்கே இருப்பார், நம்மளை விட்டு தூரமாக இருப்பார். அப்போ தேவன் துன்மார்க்கனாக நம்ம இருக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். அப்போ ஏன் அவர் ஒருவனையும் நம்பி என்ன செய்யலை, இனங்களை, ஒருத்தனையும் நம்பி என்ன செய்யலை, அவர் இனங்களை, ஒருத்தங்கிட்டே அவர் நம்பி போகலை அப்படின்னு யார்கிட்டையுமே போகாமல் இல்லை. கர்த்தர் போகிறவர் தான், கர்த்தர் வருகிறவர் தான். ஏன்னா பக்தன் படுறான், இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அவர் யார் கூட வாசம் பண்ணுறவர்னா மனுஷங்களோட தான் வாசம். மனுஷங்களோட அவரால் தனி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. மனுஷர்கள் இல்லாமல் தனி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால்தான் மற்ற 18:19 இப்படி சொல்லிட்டாரு, 2 பேர் கூடிங்கன்னா போதும்பா, நான் என்ன பண்ணிவிடுவேன், அங்கே ஓடி வந்துடுவேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இருக்க என்னால் முடியாது, தனியாக இருக்க என்னால் முடியாது, தனியாக இருக்க என்னால் முடியாது. நான் எப்படி வருவேன்னா 2 பேர் கூட்டிட்டீங்கன்னா போதும். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவங்க நடுவில் நான் வந்துடுவேன், அவங்க நடுவில் நான் வந்துடுவேன். என்னால் எப்படி இருக்க முடியாது, தனியாக இருக்க என்னால் முடியாது, தனியாக இருக்க என்னால் முடியாது. தேவன் தனியாக இருக்கிற ஆண்டவர் அல்ல, தேவன் தனிமையில் இருக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் தனியாக பிறந்து ஜெபிக்கிறது தேவனோடு இருக்கிறதுக்கு. ஆக மற்ற என்ன, மனுஷனை விட்டு அவர் என்ன செய்ய விரும்பலை, பிரிய விரும்பலை. மனுஷனுக்குள்ளே தான் வாசம் பண்ண விரும்புகிறார், மனுஷர்களுக்கு மத்தியில் தான் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் அப்படி இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் மனுஷனோடு தான் இருப்பேன், மனுஷன் நடுவில் தான் வாசம் பண்ணுவேன், அவனுக்குள்ளே தான் நான் இருக்க விரும்புகிறேன், அவனையே என்னவா மாற்றிட்டேன், நான் கோயிலாக மாற்றிட்டேன்றார் இல்லையா. 1 கொரிந்தியர் 3 என்ன சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களான்றார் இல்லையா. தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா,
கோயிலுக்கு தானே இருப்பேன், உன்னையே கோயிலாக மாற்றிடுறேன். உன்னையே ஆலயத்தில் தேவனே செய்கிறாரு, வாசம் பண்ணுறாரு இல்லையா? இப்போ புதிய ஏற்பாடு சொல்கிறாரு, அங்கே பழைய ஏற்பாடுலாம் ஆலயத்தில்ன்றாரு இல்லையா? அந்த ஆலயமாக உன்னையே என்ன செஞ்சிடறேன், உன்னையே நான் ஆலயத்தை மாற்றிட்டேன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன்? சரி, இங்கே அந்த குழந்தையில் வாசிக்கிற பாருங்க, கை வச்சுக்கின்னு 132ஆம் சங்கீதம் 14-15 படிங்க. 132ஆம் சங்கீதம் 14-15 பாருங்க. 132ஆம் சங்கீதம் 14-15. அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்த்து, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படிக்கு விரும்பினார். இந்த இடத்துல என்ன செய்வேன், என்றென்றைக்கும் இது என்றென்றைக்கு என்னது, நான் தங்குடன்றார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டேன், எப்போவுமே நான் விலக மாட்டேன்றார் இல்லையா? இப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்த அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, எப்போதுமே அவர் என்ன செய்கிறாரு, வாசம் பண்ணுறாரு, இந்த இடத்த விட்டு என்ன பண்ண மாட்டார், விலக மாட்டார் இல்லையா? இப்போ அவருக்கு என்ன விருப்பம்னா, ஒரு கட்டடத்துக்குள்ளே வந்து நான் என்ன செய்ய விரும்பலை, நான் வாழ விரும்பலை. அதான் பவுல் சொல்கிறார், என்னது, உன்னையே நான் என்னவா மாற்றுறேன், கோயிலாக மாற்றிடுறேன். இப்போ நான் கோயிலில் வாசம் பண்ணுறேன், கோயிலுக்குள்ளே தான் நான் இருப்பேன். அப்போ நான் என்ன சொன்னேன், கோயிலுக்குள்ளே மட்டும் இருக்கிறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, உனக்குள்ளே வாசம் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், உன்னையே நான் என்னவா மாற்றிடுறேன், கோயிலாக மாற்றிடுறேன். அதான் கொரிந்தியர் பவுல் சொல்கிறேன், என்ன சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக. அந்த சங்கீதத்தில் சொன்னார், நான் சீயோனை தெரிந்து கொண்டு அது என்றென்றைக்கு நான் தங்கும் ஸ்தலமாக இருக்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்டேன். அது என்ன செய்ய, அதை விட்டு என்ன செய்ய மாட்டேன், நான் நீங்க மாட்டேன். அது நான் அப்பத்தை ஆஸ்வதிப்பேன், அது நான் ஆகாரத்தை ஆஸ்வதிப்பேன். அப்படின்னாலும் என்ன பண்ணுறாரு, அப்படி சொல்லின்னு வர்றார். அப்போது என்றென்றைக்கு நான் தங்கி இருக்கணும், நான் என்றென்றைக்கு அவன் கூட இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் மனுஷனோட தான் இருக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறேன், ஒரு ஆலயம் கட்டி ஆலயத்தோடு நான் வாசம் பண்ணேன். ஆனால் புதிய ஏற்பாடு என்ன செய்கிறேன், நான் ஆலயத்தில் தான் இருக்கணும். ஆனால் நான் ஆலயத்தோடு இருக்கிறதுல நான் என்ன செய்கிறேன், உன்னையே நான் என்னவா மாற்றிடுறேன், ஆலயமாக மாற்றிடுறேன். நீயே ஆலயமாக இரு. அப்போ நீ ஆலயமாக இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுற ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ துன்மார்க்கனாக இருந்தன்னா நான் உனக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நான் வாசம் பண்ண முடியாது, உன் கூட நான் இருக்க முடியாது, உங்கள்கிட்ட நான் வரமாட்டேன். நீ துன்மார்க்கனா இருந்தீன்னா உன்னோட என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். உன்னோட கூட என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அப்போ நீ துன்மார்க்கனா இல்லாமல் இருந்தாதான், துன்மார்க்கனா இல்லாமல் இருந்தாதான், இல்லை ஒரு நீதிமானாக இருந்தாதான் நான் என்ன செய்ய முடியும், உங்ககிட்ட நான் வர முடியும், உன்னோட நான் இருக்க முடியும், உன்னோட நான் வாசம் பண்ண முடியும், உன்னோட என்ன செய்ய முடியும், நான் கவனிச்சிருக்க முடியும், உன்னோட நிலைச்சிருக்க முடியும், உன்னை விட்டு நான் நீங்காமல் இருக்க முடியும். அப்போ நம்மளை விட்டு தேவன் நீங்காமல் இருக்கணும், நம்ம யாராக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும். துன்மார்க்கன் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உடனே இப்போ நீங்கள் நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா, துன்மார்க்கன்றது யாருங்க, அவன் ஆண்டவரை அறியாதவங்க, அவன் ஆண்டவரை தெரியாதவன், அவன் குடிச்சு வெறிச்சு சண்டை போட்டு இப்படி பலவிதமான கதைக்கு ஈடுபடுறவன், அவன் தான் யார், துன்மார்க்கன். அப்போ சர்ச்சிலுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டவங்க துன்மார்க்கனாக இருப்பாங்களா? சர்ச்சைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து வாரம் வாரம் கோயிலுக்கு போய் பிரசங்கம் கேட்டு காணிக்க போட்டு திருப்பதியெல்லாம் பங்கெடுக்கிறவங்க ஒரு துன்மார்க்கனாக இருப்பாங்களா? அப்போ அந்த துன்மார்க்கன் எப்படி இருப்பான்றீங்க, வெளியில் துன்மார்க்கனை பார்க்குறோம், அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே துன்மார்க்கனாக இருப்பாங்களா? ஒரு இடம் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? துன்மார்க்கனுக்கு கத்தனமாக இருக்கிறாரு, தூரமாக இருக்கிறார் இல்லையா? தூரமாக என்ன அர்த்தம், இப்போ துன்மார்க்கத்தானே விட்டு தானே எங்கே வந்திருக்கிறோம், அந்த துன்மார்க்கமான செயல்களை விட்டு தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம், தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். அப்போ தேவனிடத்தில் வந்தவங்க துன்மார்க்கனாக இருப்பா, துன்மார்க்கத்தை விட்டு தானே அங்கே வந்திருக்கிறோம். அப்புறம் எப்படி துன்மார்க்கனோடு சேர மாட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா, துன்மார்க்கனுக்கு ஏகப்பட்ட அடையாளம் வேதத்தில், ரட்சிக்கப்பட்ட துன்மார்க்கனுக்கு. அதில் ஒரு அடையாளம் என்ன, சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 29 சங்கீதம் 29 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 29 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 29:3 29:3 28:3 28:3 சரி. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கனோடுன்றார். அப்போ துன்மார்க்கன் யார் அப்படின்னா, வெளியில் ஒரு மாதிரி இருப்பான், உள்ள ஒரு மாதிரி இருப்பான்.
துன்மார்க்கனுக்கு ரொம்ப குடிச்சு வெறிச்சு அப்படி அது மட்டும் துன்மார்க்கன் இல்லை, அவன் துன்மார்க்கம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவனை மட்டும்தான் துன்மார்க்கன் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம நினைச்சிடக்கூடாது. மாறாக என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒன்றுமானும் வெளியில் ஒன்றும் ஒரு செயல்பாடு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் அவங்க துன்மார்க்கன்னு பைபிள் சொல்லுது. இதை நேற்று நான் கொஞ்சம் பேசணும், பட் இன்றைக்கி அது இதுக்கு சம்மந்தமாக இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ துன்மார்க்கனுக்கு தேவன் என்னமா இருக்கிறாருன்னா, கிட்ட சேர மாட்டேன்றார். துன்மார்க்கனை கிட்ட சேர மாட்டேன், துன்மார்க்கனை கிட்டனா சேர மாட்டேன். நம்ம யாரோட சேரக்கூடாதுன்னு நான் நேற்று 3 கரை சொன்னேன், அதில் உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் கேட்டுக்குவாங்க. ஆனால் தேவனை சொல்ல, நான் எனக்கு கூட சேர, நானும் சில பேர் என்ன செய்ய மாட்டேன், நான் சேர மாட்டேன். யாரோட சேர மாட்டீங்க, துன்மார்க்கனோட நான் சேர மாட்டேன்ப்பா. துன்மார்க்கனோட என்ன செய்ய மாட்டேன், நான் சேர மாட்டேன். துன்மார்க்கன் கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். துன்மார்க்கன் கிட்ட தான், துன்மார்க்கனுக்கு தேவனவா இருக்கிறாரா, தூரமாக இருக்கிறாராம். அப்படி தான் சொல்லுது இல்லையா? 15:29 என்ன, நீதிமொழி 15:29 என்ன, தேவன் கர்த்தர் துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறார்னா தூரமாக நிற்கிறாராம். அப்படி தூரம்னா அது எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறது, நம்ம தூரம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கிறது, ஒரு கம்மியான தூரம் எடுத்துக்கிறதா, இல்லை சில சந்தம் பார்க்குற தூரம் இருக்குது இல்லையா, பார்க்குற தூரம் இருக்குது, கேட்குற தூரம் இருக்குது, ஸோ கேட்காத தூரம் இருக்குது. சில தூரத்தை என்ன செய்யலாம், கண்ணில் பார்க்கலாம், அது ஒரு தூரம் இல்லையா. சில சத்தத்தை என்ன செய்யலாம், பார்க்க முடியாது, என்ன செய்யலாம், கேட்கலாம், அது ஒரு தூரம். பார்க்குற தூரத்தோட கேட்குற தூரம் அதிகம். ஆனால் சொல்ல பார்க்குற தூரமும் கிடையாது, கேட்குற தூரமும் கிடையாது, அதை தாண்டி என்ன செய்யலாம், தூரமாக இருக்கிறோம் இல்லையா. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நினைக்கிறது, எவ்வளோ தூரத்தில் ஆண்டவர் இருக்கிறா நம்ம நினச்சிக்கிறது. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். நாம் எப்படி நம்ம எடுத்தா, அதை எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கிறது, எவ்வளோ டிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கிறது. அது அடிக்கணக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் கணக்கில் எடுக்கிறதா, அது மீட்டர் கணக்கில் எடுக்கிறதா, அது கிலோமீட்டர் கணக்கில் எடுக்கிறதா, இல்லை மைல் கணக்கில் எடுத்துக்கிறதா, இல்லை தேசத்து கணக்கில் எடுத்துக்கிறதா, இல்லை கிராமத்து கணக்கில் எடுக்கிறதா, அப்படின்னா எவ்வளோ தூரத்தை நம்ம எடுத்துக்கிறது. ஆக மொத்தம் என்ன, உங்களோட என்ன செய்ய மாட்டேன், கிட்டன வர மாட்டேன், அவ்வளோதான். தூரமாக இருப்பேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன், உன் கிட்டன என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். யாரா இருக்கிற நீ, துன்மார்க்கனா இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், நான் கிட்ட என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அப்போ ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் போறாருன்னா யாரா இருக்கக்கூடாது, துன்மார்க்கனை இருக்க கூடாது இல்லையா. அப்போ துன்மார்க்கனமாக இல்லாமல் இருந்தால் தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு, ஒரு மனுஷனோட கூட கர்த்தர் போக விரும்புகிறார். அப்போ அந்த துன்மார்க்கனாக இல்லாமல் இருந்தால் தான் கர்த்தர் ஒரு மனுஷனோட போகிறாரு, ஒரு மனுஷனோட இருக்கிறார். அப்படின்னாலே என்ன செய்யணும், அவன் துன்மார்க்கன் இருக்கக்கூடாது இல்லையா. இப்போ லூக்கா 19 சகையை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. நான் சகையை பற்றி நான் அதிகமாக எதுவும் பேசலை, நான் இது வரைக்கும் அதிகமாக பேசலை, சகையை பற்றி நான் அதிகமாக எதுவும் பேசலை. ஆனால் சகையை பற்றி நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ சகையை துன்மார்க்கனுக்கு வரைக்கும் மேலே தான் இருந்தால் இடைவெளி தான் இருக்குது. கர்த்தர் அவனுக்கு என்ன இருக்குது, தூரம் இருக்குது. அப்போ கர்த்தர் என் கூட வரணும், அவனுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு, என் துன்மார்க்கத்தை விட்டு நான் விலகினாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், என் கூட இருக்க முடியும். லூக்கா 19:1 அப்படி வாசிச்சிங்கன்னா, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஒரு மனுஷர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க, இதுவரைக்கும் இயேசு என்ன செய்யல, இதுவரைக்கும் இயேசுவை என்ன செய்யல, இதுவரைக்கும் அவன் பார்க்கல. அப்படித்தானே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவன் என்ன செய்யறான், முயற்சி பண்றான். இயேசு எப்படிப்பட்ட என்ன செய்யறான், பார்க்கறது என்ன செய்யறான் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வரைக்கும் அவன் யாரை பார்க்கல, இயேசுவை பார்க்கல, இயேசுவின் சத்தத்தை அவன் கேட்கல. இயேசுவை பற்றி ஏதோ கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா, இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி அற்புதம் செய்கிறாரு, இப்படி அவன் இயேசுவை பற்றி என்ன பண்ணியிருக்கலாம், இயேசுவை தெரியாது. ஆனால் இயேசுவை தெரியாது இல்லையா, இயேசுவை தெரியாது. இயேசுவை பற்றி இன்னைக்கு நிறைய பேருக்கு சபையிலும் இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் இயேசுவை தெரியாது. இயேசுவை, அது இயேசுனாக்க நான் படத்தில் இருக்கிற இயேசுவை சொல்கிறேன், அவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் உலகம் முழுசும் தெரியும். யாருக்கு, காலண்டர் வரல இயேசுனார உலகம் முழுசும் தெரியும். ஆனால் இயேசு யாருன்றது எப்படிப்பட்டவர்னு தெரியும். ஆனால் இயேசு இயேசு யாருன்றது நிறைய பேருக்கு சபையிலே தெரியாது. இயேசு எப்படி இருக்கிறனா வார்த்தையாக இருக்கிறா இல்லையா, வார்த்தை யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு.
இயேசு வார்த்தையில் இருக்கிற இயேசுவை தெரியாது, ஆனால் காலண்டர்களை இயேசு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ககையுக்கு அந்த காலண்டர்களை இயேசு கூட தெரிய காணும் பாருங்களேன். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடுறான்னா என்னென்னமோ முயற்சி பண்ணுறான், என்னென்ன என்ன செய்கிறான், முயற்சி பண்ணுறான். அப்போ அவன் எங்கே வர விரும்புகிறான்? இதுவரைக்கும் பார்க்காத எல்லைக்குள்ள இருக்கிறான். சகை இதுவரைக்கும் என்ன செய்ய விரும்புகிறான்? பார்க்காத, ஏன்னா இதுவரைக்கும் என்ன செய்யல, இயேசுவை பார்க்கல இல்லையா? அப்போ பார்க்காத எல்லைக்குள்ள இருக்கிறான். யாரு? சகையும். இப்போ அவனுக்கு ஒரு புடி வந்து போச்சு, என்னச்சுன்னா நான் பார்க்காத எல்லைக்குள்ள இருக்கிறேன், ஆனால் என்ன இருக்கிறேன்? கேட்கிற எல்லைக்குள்ள இருக்கிறேன். சத்தத்தை இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா? சகை ஒருவன் இருந்தான், அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடினான் இல்லையா? இப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ, அப்போ இயேசு என்றது அவன் என்ன பண்ணியிருக்கணும்? கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசுவை பற்றி என்ன பண்ணியிருக்கிறான்? கேள்விப்பட்டிருக்கிறான். அதன் எப்படி சொல்றேன்னா, அவன் கேட்கிற எல்லைக்குள்ள இருந்திருக்கிறான், ஆனா பார்க்கிற எல்லைக்குள்ள என்ன செய்யல, வரல. இன்னும் கேட்க அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதான் என்ன செய்யறான்? அந்த இயேசு யார், அப்படி அவர் எப்படிப்பட்டவர், நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே, அந்த என்ன செய்யுது அவனுக்கு வருது இல்லையா? இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு அவனுக்கு எப்போ எப்படி வருது? உன்னை பற்றி கேள்விப்படுறான், அவரை பற்றி என்ன செய்யறான்? கேள்விப்படுறது என்ன வருது? அது எப்படிப்பட்டவர் பார்க்கலாமே, அவர் யார் என்னன்னு பார்க்கலாமே அப்படின்னு என்ன செய்யறான்? விரும்புறான் இல்லையா? இப்போ அவன் எந்த எல்லையில் இருக்கிறான்? கேள்விப்படுகிற எல்லையில இருக்கிறான், ஆனா எந்த எல்லையில இல்லாம பார்க்கிற எல்லைக்குள்ள இல்லை. ஏன்னா பார்க்கறத குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் பார்க்க முடியும். குறிப்பிட்ட இப்போ நான் சொன்னா பார்க்கணும், இப்போ எடுத்து பார்த்தாக்க எனக்கு மங்களம் தான் தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பார்க்குற எல்லைக்குள்ள இப்போ என் கண் என்ன செய்யலை, அந்த எழுத்தை கிளியராக பார்க்குற அளவுக்கு என் கண் என்ன இல்லை, ஏன் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நான் வச்சு இப்படி வச்சு பார்த்தா அப்படி தெரியுமானா ஒன்றும் தெரியாது இல்லையா? அப்போ பார்க்குற எல்லை ஒன்று இருக்குது, ஆனால் கேட்குற சத்தம், கேட்குற எல்லை ஒன்று இருக்கு. அப்போ சகை வந்து இதுவரைக்கும் எங்கே இருந்திருக்கிறான்? கேள்விப்படுற எல்லைக்குள்ள இருந்திருக்கிறான், ஆனால் எங்கே இல்லை? பார்க்குற எல்லைக்குள்ள இல்லை. அவன் பார்க்குறான், நான் கொஞ்சம் என்ன செய்யணும், முன்னாடி கிட்ட நெருங்கலாமே, நான் இன்னும் என்ன செய்ய விரும்புகிறேன், கிட்ட நெருங்கலாமே. அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? அவன் அங்கேருந்து வர விரும்புகிறான். எங்கேருந்து? அவன் எல்லையை தாண்டி என்ன செய்ய வரான்? இயேசு கிட்ட வர விரும்புகிறான் இல்லையா? இப்போ இயேசு கிட்ட வரும்போது அவன் என்ன விரும்புகிறான்? நான் இயேசு இப்படி ஒன்று பார்க்க முடியும், என்ன செய்கிறேன், வகை தேடுறேன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, மரத்து மேலே ஏறிட்டான் இல்லையா? மரத்து மேலே ஏறி உட்காந்து என்ன பண்ணிக்கிறான், பார்க்குறான். ஆனால் ஏசனார் கண்ணு பயங்கர வித்தியாசமான கண்ணு. ஏசனார் கண்ணு எப்படி? இவன் பார்க்குற மாதிரி, அவன் பார்க்குற மாதிரி இருந்தால் இவர் பார்க்குற உட்காந்துருக்க மாட்டான் இல்லையா? இப்போ சகை என்ன பண்ணியிருக்கிறான்? மரத்து மேலே ஏறிட்டானா? இப்போ மரத்து மேலே இருக்கிறவன், அப்போ அவனுடைய பார்வை என்ன? நான் அவரை பார்க்கணும், அவ்வளோதான். அவர் என்ன பார்க்கணும் அவசியம் எனக்கு இல்லை. நான் அவர் எப்படிப்பட்டவர், நிறைய அவரை பற்றி என்ன செய்கிறாங்க, நிறைய அதை ரொம்ப பேசுகிறாங்க, எங்கே பார்த்தாலும் பேசிக்கிறாங்க, அவர் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார் அப்படின்னவோ செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. நான் என்னை விடவா அவர் பெரிய ஆள் அப்படின்னு அவன் என்ன செய்ய பார்க்குறான். உண்மை அதுதான். அவன் என்ன விட என்ன இயேசு பற்றி என்ன செய்கிறாங்க, நிறைய பேசுகிறாங்களே. அப்போ என்னை விட ஒரு பெரிய ஆளா? நான் யார்? ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, இவரை பற்றி நிறைய பேசுகிறாங்களே அப்படின்னு அவர் என்னை விட பெரிய ஆளா, இல்லை என்னை விட என்ன தான் இருக்கிறாரு, இவர் எப்படி தான் இருக்கிற, ரொம்ப பேசிக்கிறாங்களே அப்படின்னு அவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, அப்போ கெட்ட என்ன செய்ய பார்க்க விரும்பணும். அப்போ கேள்விப்படுற எல்லையிலேருந்து அவன் எங்கே வர விரும்புகிறான்? பார்க்குற எல்லைக்குள்ளே வர விரும்புகிறான். பார்க்குற எல்லைக்குள்ள வரம்புறவன். இந்த பார்க்குற எல்லைக்கு வர தான் பார்க்குறான். மரத்த மாதிரி உட்காண்டான். உடனே ஏசு என்ன செய்யறாரு? அவர் கீழே நடந்து போயிட்டு இருக்காரு இல்லையா? கீழே நடந்து போய் எங்கே பார்க்குறாரு? இப்போ பார்க்குற நேரம் மரத்த மேலே வேடிக்கை பார்த்தா போக மாட்டோம் இல்லையா? அவருக்கு மட்டும் ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க இல்லையா? இப்போ எப்படி போவார்? நேரம் விட பார்த்தானே போகணும். ஆனால் அங்கே போய் நின்னோடனே சகையை கேள்வி வாங்கிட்டார் இல்லையா? அடுத்த வசனம் பார்க்குறோம். ஏசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து, இப்போ இவர் வர்றதுக்கும் இவர் என்ன இப்போ டிஸ்டன்ஸு, இப்போ அங்கிருந்து இங்கே வந்தான் இல்லையா? இப்போ இவர் என்ன செய்ய விரும்புறாரு? இவர் இன்னும் கொஞ்சம் கிட்ட போறார். இப்போ ரெண்டு பேருக்கும் நெருக்கம் என்ன செய்யுது? அதிகமாகுது. அப்போ கிட்ட வர விரும்புறாரு. இப்போ யாருக்கு? அவர் எங்கேயோ போகல, சகையை கிட்ட தான் போகிறதுக்கு போறாரு. அந்த சகையை கிட்ட போகும்போது நடக்கிற சம்பவத்தை தான் நீங்கள் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கவனிச்சு பார்க்கலாம், வாசிக்கலாம். அவர் அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையவே, நீ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு உனக்கு என்ன வராதுன்னா ஒரு நெருக்கம் வராது. நீ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாத
இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற, அந்த இருக்கக்கூடாத இடத்துல நீ இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு எனக்கு என்ன வராது? நான் உன்னிடத்துல வந்து என்ன செய்ய முடியாது? வாசம் பண்ண முடியாது. உன் கிட்ட நான் நெருங்கி வர முடியாது. நீ எங்க இருக்கிற? நீ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற. எந்த இருக்கிற? மனுஷங்க யாருமே இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற. மரத்து மேல யார் இருக்கும்? அதுதான் இருக்கும் இல்லையா? மரத்து மேல சில மிருகங்கள் இருக்கும் இல்லையா? இல்ல, மரத்து மேல யார் இருக்கக்கூடாது? மனுஷன் இருக்கக்கூடாது இல்லையா? அதை நான் சொல்றேன். அப்ப மனுஷன் இவன் எங்க இருக்கிறான்? மரத்து மேல இருக்கான் இல்லையா? அவன் இருக்கக்கூடாத இடத்துல. சரி, இது எங்க? இது இந்த இது எங்க? இந்த மரத்து மேல எதெல்லாம் இருக்கும்? இதுதான் இருக்கணும். மிருகங்கள் தான் இருக்கும். குறிப்பா சொன்னோம்னா நாட்டு மிருகம் இல்ல, காட்டு மிருகம் தான் இருக்கும் இல்லையா? நாட்டு மிருகத்துக்காவது ஈவு இரக்கம் உண்டு இல்லையா? ஆனா காட்டு மிருகத்துக்கு அப்படின்னா யார் கூட வந்து தங்க முடியாது? நீ ஈவு இரக்கமற்ற நபரா இருக்கிற வரைக்கும் நான் உங்களோட வந்து தங்க முடியாது. உனக்கு ஒரு இரக்கம் இருக்கிற வர, இரக்கமே இல்லை உனக்கு. உனக்கு என்ன இல்லை? இரக்கமே இல்லை. என்ன எந்த இடத்துல இருக்கிற? ஒரு நாட்டு மிருகம் தான் கூட பரவாயில்ல. நாட்டு மிருகத்துக்கு என்ன உண்டு? நாட்டு மிருகத்துக்கு நன்றி உண்டு இல்லையா? நான் சொல்கிறேன், நல்ல ஒரு கதை. அது கதையா இல்லை நடந்ததுன்னு தெரியல. பட் நான் கேள்விப்பட்டது, இது ஒரு செய்தியில் கேள்விப்பட்டேன். பட் எப்படி கேள்விப்பட்டேன்னு தெரியல. ஒரு அம்மா ஒரு பூனையை வளர்த்துருக்கு. ஒரு அம்மா ஒரு பூனையை வளர்த்துருக்கு. பூனை வளர்த்த உடனே இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூனை நல்ல வீட்டுக்குள்ள ரொம்ப செல்லமாக இருக்குது. அந்த செல்லமாக இருந்த உடனே என்ன செய்யிருக்குன்னா, ஒரு நாள் அந்த அம்மா வீட்டில் பிள்ளைய யானையில் போட்டுட்டு தண்ணிக்கு போயிருக்குது. பூனை வீட்டிலேருந்து இருக்குது. அந்த அம்மா போய்ட்டு தண்ணி போட்டு தண்ணி எட்டுன்னு வரும்போது இந்த பூனை வாய் ஃபுல்லாக ரத்தம். அப்படியே வாய் ஃபுல்லாக ரத்தம்னா அது ரத்தம் இல்லை, மற்ற ரத்தத்தை என்ன பண்ணியிருக்கு? சுத்தம். அப்படியே அந்த ரத்தத்தை அப்படி நக்கிட்டே அந்த அம்மாவுக்கு முன்னாடி போயின்னு இருக்குது. இந்த அம்மாவுக்கு முன்னாடி போயின்னு இருக்குது. இந்த அம்மா நினச்சிடுச்சு, என்ன நினச்சிருச்சு? நம்ம பிள்ளையது இன்னைக்கு காலி பண்ணிடுச்சுன்னு குடத்தை அந்த பூனை மேலே போட்டு காலி பண்ணிவிட்டு அழியோன்னு அழுதுன்னு அப்படி நெஞ்சில் அடிச்சு அழுதுன்னு ஓடி வந்து பார்த்தா அந்த யானைக்கு கீழே ஒரு நாகப்பாம்பு துண்டு துண்டாக கட்டி போட்டிருக்கு. ஏன்னா அதை சொல்ல வரேன்னா, ஒரு வீட்டில் வளர்க்குற மிருகத்துக்கு என்ன உண்டுன்னா ஒரு நன்றி உண்டு இல்லையா? இப்போ இந்த பூனை என்ன பண்ணியிருக்கணும்? அது பாம்பு, அது அவன் ஆள் எப்படியோ போயிட்டு நமக்கு அப்படி போயிருக்கணும் இல்லையா? அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கு? இந்த பூனை என்ன பண்ணியிருக்கு? தான் உயிரை பணையம் வச்சு அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கு? துண்டு துண்டாக்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சான், நம்ம என்ன பண்ணிட்டோம்? தெரியாமல் நம்ம தப்பு பண்ணிட்டோமே. ஏன் சொல்ல வரேன்? இந்த அது ஒரு அஞ்சறிவுள்ள மிருகம் தான். ஒரு அஞ்சறிவுள்ள மிருகம் வீட்டில் வளர்க்குது. அந்த அம்மா கொஞ்சம் பால் ஊற்றின அந்த நன்றியை அந்த பூனை என்ன செய்யலை? மறக்கலை. இது எது? ஒரு நாட்டு மிருகம் இல்லையா? நான் சொல்கிறேன், நன்றியுள்ள பிராணி நாய் என்றோம் இல்லையா? இந்த நாய்க்கு வந்துட்டு நீங்கள் எத்தனை வருஷம் போனாலும் அந்த ஆளை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கும். அடித்தவனையும் ஞாபகம் வைக்கும், அடிக்காத அதை தடவை கொடுக்குறவனையும் ஞாபகம் வச்சுக்கும். எதுக்கு? நாயை மட்டும் ஒரு ஆளை அடிச்சுட்டு அவன் எத்தனை வருஷம் கழிச்சு அவனை பார்த்தா குலைக்காம அவனை துரத்தாம விடவே விடாது. அவனை பார்த்தா வருன்னு ஒரு சத்தம் போட்டுரும். ஏன்? இவன் ஒரு காலத்தில் என்ன பண்ணவன்? என்னை அடித்தவன். அதே நாயம் என்ன இருக்குது? நன்றி உள்ளது இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் எங்கே வளர்க்கறது? வீட்டுக்குள்ளே வளர்க்கறது. வீட்டுக்குள்ளே வளர்க்குற மிருகங்களுக்கு என்ன உண்டுன்னா ஒரு நன்றி உணர்வு உண்டு இல்லையா? ஆனால் காட்டு மிருகத்து என்ன கிடையாது? எந்த விதத்தில் அதுக்கு என்னவே இருக்காது, நன்றியே இருக்காது. இப்போ சகைவெளி எங்கே இருக்கிற? ஒரு இரக்கமே இல்லாமல் ஒரு மிருகங்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிற இல்லையா? மரத்து மேலே கீரிப்புள்ள போகும் இல்லையா? மரத்து மேலே என்ன போகும்? கீரிப்புள்ள போகும். கீரிப்புள்ள என்ன செய்யும்? செடிங்களுக்கு மேலே இறங்க போயிடும், குரங்கு அங்கே போயிடும். இதெல்லாம் மிருகங்கள் இல்லையா? இதை சொல்கிறேன், இது எதுக்குமே என்ன கிடையாது? மரத்து மேலே இருக்கிற ஒரு காரியத்தை கூட என்ன கிடைக்காதுன்னா ஈவு இரக்கமே இருக்காது. இன்னும் சொன்னால் நன்றி உணர்வு இருக்காது. என்ன இருக்காது? அதுக்கு ஈவு இரக்கம் இன்னொரு என்ன சொல்லலாம்? நன்றி உணர்வு. அப்போ என்ன இருக்கு? ஒரு சாதாரண ஒரு உலக மனுஷன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உப்பிட்ட கையை உள்ளளவும் நினைக்கணுன்றான். உப்பு எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு பாக்கெட்டை தூக்கி கொடுக்குறாங்க. சும்மா ஒரு 4 கல்லு கொடுக்குறான் இல்லையா? சும்மா ஒரு 4 கல்லு கொடுக்குற அந்த கையை நீ என்ன பண்ணாத? அந்த நபரை நீ மறக்காதன்றான். யாரு? ஆண்டவரை அறியாத ரட்சிக்கப்படாத ஒரு உலகத்தில் இஷ்டம் போல வாழ்ற ஒரு மனுஷனுடைய பழமொழி என்ன? உப்பிட்ட கை என்ன பண்ணாத? உள்ளளவுக்கு நீ உள்ள வரைக்கும், நீ சாகிற வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது? அவங்கள மறந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா அந்த சகவிக்கு என்ன இல்லை? அப்போ அவன் எங்கே இருக்கிறான்? இன்னைக்கு
இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? இவனுக்கு என்னவே கிடையாது, இந்த இரக்கமே கிடையாது. என்ன இரக்கம் கிடையாது? அவன் சொல்ற பின்னாடி சொல்லுவான் இல்லையா, நான் யாருக்கிட்டையாவது நாளத்தனையா வாங்கியிருந்தான் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு அவன் யாரை வந்துட்டு போறான், அதை பத்தி எனக்கு கவலையே. ஐயோ அவங்க கஷ்டப்படுவாங்களே, அவங்க வருத்தப்படுவாங்களே, அவங்க துக்கப்படுவாங்களே, இவங்க சங்கடப்படுவாங்களே, அதே என் விருப்பம் நான் செய்யறேன், அவ்வளவுதான். என் விருப்பம் நான் செய்யறேன். அவன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன போயிட்டு இருக்குது, அவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன போயிட்டு இருக்குது. அவன் கஷ்டப்பட்டு போனா என்ன, அவன் வேதனைப்பட்டு போனா என்ன, அவன் துக்கப்பட்டு போனா என்ன, எனக்கு தேவை என்ன? இப்ப அந்த சகனுடைய மனநிலை என்னப்போ? யார் கஷ்டம் எனக்கு அதை பத்தி அவசியம் இல்ல, எனக்கு தேவை ஏன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஏன் சந்தோஷம் தான். சரி, இவன் ஜனங்கிட்ட எப்படி பேசுவான்? இப்ப ஜனங்க கிட்ட எனக்கு என்ன பேர் வரணும்? நல்ல பேர் வரணும் இல்லையா? ஜனங்க கிட்ட எப்படி பேரணும்? பேரு நல்ல பேர் வரணும். ஆனா இவன் எப்படி இருக்கணும்? அவன் நாளத்தனே வாங்கலான்னு சொல்றான் இல்லையா. இவனுக்கு எதில் தான் குறி? ஆக மொத்தம் அவங்ககிட்ட தான் வாங்கணும் இல்லையா. அவங்ககிட்ட கடினமான செய்ய முடியாது. ஒரு ஆள்கள் கடினமான செய்ய முடியாது, ரொம்ப ஹார்டான பேச முடியாது இல்லையா. இப்போ அவன்கிட்ட எப்படி தான் பேசணும்? ரொம்ப நல்லா, ரொம்ப ஷார்ப்டா, ரொம்ப அன்பா, ரொம்ப பாசமாக தான் அவன் பேசணும் இல்லையா. ஆனால் உள்ளுக்குள்ள நிலைமை என்ன? அவங்ககிட்ட தான் ரத்தத்தை உரியறான். அவன் ரத்தத்தை தான் என்ன செய்யறான்? உரியறான். ஆனால் அவன்கிட்ட பேசுறது எப்படி? புரியுது நான் சொல்றது? இப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? நீதிமொழியில வாசிச்சோம், கர்த்தர் துன்மார்க்கனுக்கு தூரமா இருக்கிறார் இல்லையா. இப்ப சகைக்கோட தங்கணும்னு சொன்னா அவன் யாரா இருக்க கூடாது? துன்மார்க்கனா இருக்க கூடாது. அப்ப துன்மார்க்கனுடைய சுபாவம் என்ன? வெளியே வர மாதிரி இருப்பான், உள்ள வர மாதிரி இருப்பான் இல்லையா. இப்ப ஜனங்கட எப்படி பேசுவான்? ரொம்ப சார் அப்படி பேசுவான் இல்லையா. இப்ப டேக்ஸ் கட்டுறவங்கலாம் நான் கூலிக்கு போறவனா என்ன? இல்ல வரி வசூலிக்கிறேன். இவன் வரி செய்வானா? வரி கட்டுறவங்களாம் யாரு? இன்னைக்கு நீங்களாம் எவ்வளவு வரி கட்டுங்கன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? வரி அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க இல்லையா. எனக்கு தண்ணி வரி கூட கட்டத்தோட நம்ம என்ன பண்றோம்? தண்ணி வரி கட்டத்தோட நம்ம என்ன யோசிக்கிறோம்? அதுக்கு ஒரு போராட்டம், ஜிந்தா பார்த்து போராட்டம். எதுக்கு? தண்ணி வரி வருஷம் முழுசும் தண்ணி பிடிக்கிறாலும் அந்த தண்ணி வரி என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் கட்ட மாட்டேன், எங்க ஊரு அப்படின்னு பேசுறோம் இல்லையா. நீங்கள் கிராமம் அது எந்த இடம் இருந்தாலும் தண்ணி வரி கொடுக்க என்ன செய்யுது? அவங்க அது 30 மாதத்துக்கு 30 ரூபாய். இல்லை இப்போ எவ்வளோன்னு தெரியல. நாங்கள் முதல்ல இருக்கும்போது 30 ரூபாய். எப்போனா 2005, 2008, 2009 30 ரூபாய் இப்போ தண்ணி வரி ஒரு மாதத்துக்கு. அது 3 வீடு பிடிப்போம், அது 3 வீடு ஷேர் பண்ணி கட்டணும் இல்லையா. 10 ரூபாய் வரும். அந்த 10 ரூபாய் கட்டத்தை என்ன செய்யணும்? அதில் நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம அந்த மாதிரி அவன் சொல்லலை. அவன் யாருன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஒரு வருமான வரித்துறை அதிகாரி. அப்படின்னா இவங்கிட்ட போறவனா யாரா இருக்கணும்? ஒரு நல்ல படிச்சு நல்ல ஹையஸ்ட் பீப்புள், நல்ல பணக்காரன், நல்ல வசதியான கொண்டு போவான், வரி கொண்டு போவான் இல்லையா. வரி கட்டவனா யாரு? பெரிய பெரிய பணக்காரங்க, நல்ல ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்த்தாக்கா 3 லட்சம் வரைக்கும் என்ன செய்யலாம்? நம்ம தனிப்பட்ட சேவிங் இருக்கலாம். 3 லட்சம் வரைக்கும் நம்ம சேமிச்சா நமக்கு என்ன கிடையாது? வரி கிடையாது. நம்ம இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் 3 லட்சத்துக்கு மேலே பட்சம் என்ன கட்டணும்? வரி கட்டணும் நம்ம, சரியா. அப்போ வரி கட்டினாக்கா நமக்கு 3 லட்சம் வரைக்கும் சேமிக்கலாம் கொடுத்துருக்குது. அப்படின்னா 3 லட்சத்துக்கு மேலே வருமானம் உள்ளவங்க தான் என்ன செய்யணும்? வர வருமானத்தை சொல்லல, சேமிப்பு. நீ தனியாக எவ்வளோ சேமிச்சுக்கலாம்? 3 லட்சம் வரைக்கும் நீ சேமிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பணம் என்ன கட்டணும்? பேங்க். அதுதான் ஏன் பேன் கார்டு வச்சிருக்கிறான்னா இனி உன்னாலும் கேட்க மாட்டான். அவன் நம்பரை தட்டினா போதும், என்ன வந்துடும்? நீ எவ்வளோ வருமானம் உனக்கு வந்திருக்கணும் புரிஞ்சுக்குவான், அவன் பார்த்துக்குவான். அப்போ அவன் விரும்புகிறான். அப்போ டேக்ஸ் கட்டுறவனா யாராக இருக்கணும்? நல்ல ஒரு வசதியானவன் இல்லையா. இப்போ நல்ல வசதியானவன், நல்ல படித்தவன், நல்ல பணக்காரன் உள்ளவன், இவங்கிட்ட அவன் எப்படி பேச முடியாது? ஒரு சாதாரண ஆளை பார்த்தா இவன் அப்படி சொல்லி மிரட்டிடலாம் இல்லையா. ஆனால் ஒரு கொஞ்சம் நல்லா படித்த டீசன்ட் உள்ளவங்களை பார்த்து என்ன செய்ய முடியாது? அப்படி பேச முடியாதுல்ல. அப்போ அவங்ககிட்ட எப்படி பேசணும்? ரொம்ப ஞானமாக பேசணும், ரொம்ப சார்னு பேசணும், ரொம்ப மரியாதையாக பேசணும் இல்லையா. ஆனால் இவன் உள்ள கூட கணிப்பு என்ன? அவங்ககிட்ட தான் ரத்தத்தை உரியணும். ஆனால் அவன்கிட்ட எப்படி பேசணும்? அவனுக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லையா. சில கடைகள் போன வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான் இந்த ரேட்டு சொல்லுவான் பார்த்தீங்களா. அவனுக்கு நமக்கு என்ன வந்திருக்காது, ஒரு சம்மதமே. அவன் சொல்லுவான், சார் உங்களுக்காக தான் அந்த ரேட்டு நம்ம இல்லையா. கரெக்டாக புரிஞ்சு போய் உண்மைதான், எது நமக்காக தான் அந்த ரேட்டை சொல்கிறான். வேற ஆளுக்கு கூட அதோட குறைச்சி தான் சொல்லிட்டுப்பான். ஆனால் நமக்காக மட்டும் என்ன சொல்கிறான்? நமக்கு அப்படியே உடனே ஒரு கூட ஐஸ் தண்ணி ஊற்றுற மாதிரி மேலே ஆகிட்டு பார்த்தீங்களா. அப்பா நமக்காக என்ன செய்கிறான்? எத்தனை பேர் சொன்னதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம ஆளுங்க சொல்லதை கேட்டிருக்கிற. உங்களுக்காக தான் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்காக தான் என்ன செய்கிறேன்?
இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு இடத்துல கொஞ்சம் வெள்ளம் வாங்க சொன்னேன். அவனை சொன்னால் அவன் ரேட்டு சொல்கிறான், பணம் வெள்ளம் வாங்க அவன் ரேட்டு சொல்கிறான், 210 ரூபாய் ரேட்டுன்றான். நான் சொன்னால் 180 ரூபாய் ரேட்டு, 150 ரூபாய்க்கு கொடுன்னு. உடனே வாங்க போனோம் சொல்கிறான், எனக்காக தான் அந்த ரேட்டுன்னு சொல்கிறான். எது 210 ரூபாய் ரேட்டு யாருக்காக தான்? நான் சொல்ல உனக்காக தான் அந்த ரேட்டு. இப்போ மற்றவங்க தான் எவ்வளோ கொடுப்பான்? 170 180 கொடுப்பான். ஆனால் நீ போனதான் எவ்வளோ கொடுக்குறான்? அவனுக்கு தெரியுது இவன் யாரு. இப்போ அவன் பார்த்துருமா யார் சகாயை பார்க்குறேன்னது, சார் உங்களுக்காக தான் இவ்வளோ நான் இறங்கி பண்ணுறேன், உங்களுக்கு அந்த இவ்வளோ நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உங்கள் டேக்ஸை கம்மி பண்ணிக்கிறேன் நான் அந்த ஆமாம் கணக்கு எந்த கணக்கும் நமக்கு என்ன புரிய போகுது? நமக்கு சாதா கணக்கு புரியவே நமக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு சாதா கணக்கு கொடுத்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? முதல்ல ஒரு பையன் இருந்தான் சர்ச்சில், 4 வாரம் காணிக்கை கொடுத்துருக்கிறேன். எனக்கு இன்னமும் அதை மறக்க முடியல. மிஞ்சி போனால் அந்த காணிக்கிறது 75 ரூபாய், 15 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபாய், 60 இவ்வளோ தான். 4 கூட்டி பார்த்தா 200 கூட வராது. ஆனால் அவன் போட்டுறான், அவன் போட்டுக்கிறான் 35,550 ரூபா போட்டுக்கிறான். எனக்கு பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா நம்ம காணிக்கிறது? ஆமாம், எப்படிடா கூட்டினேன்? இப்படி கூட்டினா மத்தியா 10 வந்துச்சா, 10 அப்படியே போட்டேன். 2வது கூட்டினா பத்தியா 20 வந்துச்சா, 20 அப்படியே போட்டேன். இந்த 10 வந்தா 0 போட்டு 1 இதில் அப்படி சேர்க்கலாம். எப்படிடா கூட்டினேன்? இது கூட்டினா இப்படி எவ்வளோ வருது? 1 10 வந்துச்சா, 10 அப்படியே போடு. 20 வந்துச்சு, 20 அப்படியே போடு. எத்தனை ஸ்தானம் போட்டு வைக்கிறதப்போ? இப்படி நான் சொல்ல ஒரு சாதாரண 200 ரூபாய் கணக்கு கூடுறதுக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேது. அவன் வர பண்ணுறான், பற்றுன்றான், செலவு பண்ணுறான். இது இந்த அக்கௌண்ட்ஸ் படிச்சா ஓரளவுக்கு அது புரியும் இல்லையா? அவன் அந்த கணக்கு சொன்ன வந்தவனுக்கு என்ன செய்யாது? உனக்கு 1 வருஷம் கணக்கு எடுத்து உட்காந்து போடுறான். அவன் சொல்கிறான் வெளியில் எப்படி பேசுகிறானா, ரொம்ப ஞானமா, ரொம்ப அழகா, ரொம்ப பாசமா. அவன் சொல்கிறான், முதல்ல சொல்லுவாங்க இல்லையா, வாழைப்பழம் உரிச்சு வாயில் இல்லை, அது பால் இல்லை, அவன் வாயிலே வந்து வயிற்றுக்கு போகிற மாதிரி பேசுவான். எப்படி பேச்சு? அவ்வளவு அவங்க பேசுறதை கண்டா அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறத பூரா மொத்தமும் எவ்வளவுன்னு சொன்னால் மொத்தமும் விஷம். அவன் டார்கெட் என்னது? அவங்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்? நம்ம பேசினா நாளத்தனையும் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறான். ஆனால் அதை நாளத்தனையும் வாங்கினது அவனுக்கு தெரியாத அளவுக்கு இவன் என்ன செய்யறான்? பேசிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு பேச்சு, அந்த அளவுக்கு பேச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள அவன் யாருன்னு சொன்னா அவன் ரத்தத்தையே உரியறவன். இன்னைக்கு வெளியில பேசுறவங்க இன்னைக்கு வெளியில பேசுகிற மாதிரி நம்முடைய உள்ளுடைய மனதில் இருக்கா? வெளியில பேசுறமே அந்த வெளியில பேசுகிற அதே ஒரு நேசம், அதே ஒரு பாசம், அதே ஒரு உண்மை நிலை மனசுல இருக்கு. நான் எவரை தான் பேசணும் அது நான் இது பண்ணியிருந்தேன். அந்த வார்த்தை வரும்போது அது சகஜம் எனக்கு வருது. அப்போ நம்ம என்ன விளங்கிக்கணும்? அவன் யாரு? அந்த மனநிலை எது? அந்த நன்றி உணர்வே இல்லாம, அந்த இரக்கமே இல்லாம அவன் எங்க உட்காந்துக்கிறான்? மரத்து மேல உட்காந்துக்கிறப்பான். இருக்கிற இடம் சரியில்லை. இது யாரு இருக்கிற இடம் தெரியுமா? இரக்கமே இல்லாம மிருகம், காட்டு மிருகம் தங்குற இடம். அது நாட்டு மிருகம் தங்குற இடம் அல்ல. நீ இருக்கிற இடம் ஒரு நாட்டு மிருகத்துக்கு என்ன இருக்குது? நன்றி உண்டவர் உண்டு. அந்த நாட்டு உணர்வுக்கு இரக்கம் உண்டு. ஒரு குழந்தைய கடிக்க வருதுன்னு பார்த்து அந்த பாம்பு, அந்த பூனைக்கு தெரியுது இந்த பாம்பை விட்டு என்ன செஞ்சிடும்? இந்த குழந்தைய கடிச்சிடும். அதே பாம்பு சின்ன புள்ள, பச்சை குழந்தை எங்க இருக்கு? யானையில் இருக்குது. யாரை கடிக்க வருது? 2 மிருகம் தான், 2க்கு 5 அறிவு தான் இல்லையா? 1 கடிச்சு ஆளை காலி பண்ண வருது, 1 உயிரை பணைய வச்சு அதை கடிச்சு காலி பண்ணுது. 2 மிருகம் தானே. பாம்பும் மிருகம் தான், பூனையும் மிருகம் தான். இந்த பூனைக்கு என்ன கணிப்பு? இந்த குழந்தை, சின்ன குழந்தை, இந்த பச்சை பிள்ளை, இந்த பிள்ளைக்கு என்ன வந்துடக்கூடாது? ஒரு தீங்கு வந்துடக்கூடாது. இந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, இந்த பிள்ளை வேதனைப்படக்கூடாது, இது துக்கப்படக்கூடாது, இது உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்ற நன்றி உணர்வோடு செயல்படுறது ஒரு மிருகம். ஆனால் ஒரு மிருகம் என்ன? இந்த பிள்ளை இந்த பிள்ளை அந்த பாம்புக்கு என்ன பண்ணுச்சு? இந்த குழந்தை அந்த பாம்புக்கு என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு நிறைய பேர் மேக்ஸிமம் சொன்ன பாம்பு கடிக்கலையா? நான் சொன்ன அடிக்க போய் கடிக்கிறவங்க கம்மி தான். அடிக்கிறவங்களை கடிக்கிறது கம்மி தான். யாரை தான் கடிக்குது? எதாச்சும் அப்படி நடந்து போன என்ன ஆயிடுச்சு? இந்த பக்கத்துலங்க
சும்மா அவர் நிலத்துல போய் நடந்து போயிருக்கிறார். எப்படி கிடைச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்குமே சரியாவலது. இன்னைக்கு வரைக்குமே சரியாவல. இன்னைக்கு வரைக்கும் இந்த பாதிப்பு இருந்துட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நான் சொல்றது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இன்னும் அவர் சொல்றாரு, போன வாரத்துக்கு முன்னாடி வரை கூட சொன்னார். இன்னும் அந்த அது எப்படி என்னாச்சுன்னு தெரியலங்க. இன்னுமே என்ன செய்யலை, அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய தாக்கம் மாறவே இல்லை. இன்னும் என்ன ஆகிட்டு இருக்குது, எப்படியோ அப்படி நடமாடிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். நடமாடி இருக்கேன், அவ்வளோதான். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு கையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதில் கூட பிரச்சனை இல்லை, அதில் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது கடிச்சிச்சு பார்த்தியா, எப்படி கடிச்சிச்சு? அவர் நிலத்துல சாதன் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது, நிலத்துல அப்படி சுற்றி பார்க்க நடந்து போறாரு, நடந்து போகும்போது கடிச்சது. அடிச்சவனை கடிச்சதுன்னா கம்மி தாங்க, அது கூட தெரியுது. இவன் யாரு, நான் அவளை அடிக்கிறவன், இவங்களோட மனசு இருக்கக்கூடாது, போயிடக்கூடாது, அது போகுது. ஆனால் யாரை பார்த்து கடிக்குது? சம்பந்தமே இல்லாம இல்லையா? இது என்னைக்காவது இருக்காம அவன் நம்மளை என்ன பண்ணான்? இந்த நாய் சொன்ன நாய் யாரை பார்த்து குலைக்குது? நம்மளை அடிச்சா பத்தி, இவன் அடிச்சான், அப்ப அவனை பார்த்து குலைக்குது இல்லையா? இது பார்க்குது, சம்மந்தமே இல்லை. அவன் ஏதோ வரைய போயிட்டு இருக்கிறான், அவனை தான் என்ன செய்யுது? அதை கடிக்க வைக்குது, அவனை தான் கடிக்க வைக்குது. நம்ம இடம் கூட நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்ம வெளிவக்கம் அப்படி ஆச்சு இல்லையா? குறிப்பிட்ட மெசேஜ் போட்டு கத்த கிருபை என்ன பண்ணாரு, வயசான ததை காப்பாத்தினார். அவர் எங்க போனவர்? நைட்டு அவர் செருப்பு எங்க விட்டுருக்கா, செருப்பு எடுக்க போனவர். அவர் செருப்பு எடுக்க போன, இது என்ன பண்ணுது? ஏன்னா உன் செருப்பை எடுக்க வந்தா அவனை கடிக்க, அவர் செருப்பை எடுக்க போனா அது என்ன, அவர் வீட்டில் நிலத்துல இருந்து அவர் வீட்டிலேருந்து என்ன பண்ணுது, அவர் வீட்டுக்கு அந்த கடிக்குது. அப்ப இந்த காட்டு மிருகத்து என்னவே கிடையாது, இரக்கமே கிடையாது, நன்றி உணர்வே, என்ன சொல்ல போனா நன்றி உணர்வே கிடையாது. இன்னைக்கு யாரோட கூட தேவன் கூட இருக்க விரும்பலன்னு சொன்னா, அந்த நன்றி உணர்வு இல்லாத நபரோடு கூட கர்த்தர் வர்க்க விரும்பலங்க, கர்த்தர் இருக்க விரும்பல. அப்ப நமக்கு என்ன இருக்கணும்? உணர்வு. என்ன உணர்வு இருக்கணும்? ஒரு இரக்கம். ஐயோ அவங்க என்ன செய்ய கஷ்டப்படுவாங்களே, அவங்க கஷ்டப்படுவாங்களே, அவங்க வருத்தப்படுவாங்களே, அவங்க வேதனைப்படுவாங்களே, அவங்க துக்கப்படுவாங்களே, அவங்க சங்கடப்படுவாங்களே. அப்ப அந்த சங்கடத்தை, அவங்க சங்கடப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு அதுதான் முக்கியம். இப்ப சகைவி நோக்கம் என்ன? அவங்கிட்ட இருக்கோ இல்லையோ, அவன்கிட்ட இருக்குதோ இல்லையோ இல்லையா, அவங்கிட்ட இருக்குதோ இல்லையோ. மாறுவாடிக்கு ஒரு பழக்கம் உண்டு, உன் திட்டு முக்கியம் இல்லை, எனக்கு துட்டு தான் முக்கியம். மாறுவாடி கட்ட நீ போய் மண்ணை மாதிரி தூத்தா கூட சிரிச்சுனே உட்காந்துப்பான். ஏன்? அவன் யாரும் வட்டி வாங்குறோம் இல்லையா? இவ்வளோ வட்டி வாங்குறானு, இவ்வளோ வட்டி வாங்குறானு. இப்போலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல, முதல்ல அப்படி இருந்துச்சு. என்னது, ஒவ்வொரு தெருவிலும் பார்த்தா அந்த மாறுவாடி கூட தினமும் சண்டையாக தான் கிடக்கும். எங்க இந்த மாறுவாடி கடை வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு சண்டையாக தான். என்ன பண்ணுவான் அவன்? ஏகப்பட்ட வட்டி சொல்லுவான் இல்லையா? இவங்க போகிறாங்க என்ன செய்ய மாட்டாங்க, இவ்வளோ வட்டியா இவ்வளோ வட்டியா அப்படி மண்ணை மாதிரி தூத்துவாங்க. அவன் பாட்ட கூலாக உட்காந்துப்பான், மண்ணை மாதிரி தூட்டு காசைப்பட மாத்தியா அப்படி சிறு வாங்கி போட்டு படத்தை கொடுப்பான். அவனுக்கு தான் என்ன முக்கியம்? உன் திட்டு முக்கியம் இல்லை, எனக்கு துட்டு தான் முக்கியம். யாருக்கு? நீ என்ன மாறுவாடியா நீ? அவனுக்கு அடுத்தவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அவனுக்கு முக்கியம் இல்லை. அவனுக்கு தேவை என்ன? எனக்கு தேவை பணம், அவ்வளவுதான். எனக்கு தேவை சந்தோஷம், அவ்வளவுதான். எனக்கு தேவை மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அடுத்தவன் கஷ்டப்பட்டு எனக்கு அவளையே இல்லை. அவன் தான் துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கன் ஜீவி இருக்கிற வரைக்கும் நீ சீக்கிரமா கீழே இறங்கு. இது லேட்டா நீ இறங்கக்கூடாது. மரத்தை வளர்க்கிறவனை எப்படி இறங்க சொல்லணும்? அவன் வேகமாக இறங்க கூட எப்படி இறங்க சொல்லணும்? மரத்தை வளர்க்கிறவனை எப்படி இறங்க சொல்லணும்? மெதுவாக இறங்கடா, பார்த்து இறங்கடா, கை உடைஞ்ச போது கால் உடனே விட போறாடா, அப்படித்தானே சொல்லணும். ஆனால் இவன் என்ன சொல்றாரு? என்னங்க கொடுமையா இருக்குது, எதை பார்த்தாலும் என்ன இடப்படமே பண்றாரு. எப்படி? மரத்தை மலைக்கிறவனை போயிட்டு இவன் மரமலை தெரிஞ்சவனா இவன் இல்லையா? இவன் ஆட சேர்ல உட்காந்து ஃபேனுக்குள்ள ஏசி மேலே உட்காந்துக்கிற ஆள் யாரு? இது தலைவர் உட்காந்து ஏசி மேலே உட்காந்து ஃபேன் காத்துல உட்காந்து அப்படியே நான் சொல்றேன் தான் எவ்வளோ சாப்பாடு நேரத்துக்கு டீ அவன் அப்படி சாப்பிட்டு உட்காந்துக்கிற ஆள். இவனை போய் மரத்துல கீழே இறங்காம ஏறந்தே பெரிய விஷயம் இல்லையா? எப்படி இறங்கணும் தெரியல. ஆனா எப்படி இறங்க சொல்றாரு? அது காட்டத்தி மரம். அது என்ன மரம்? அது காட்டத்தி மரம். அப்படின்னா அது அந்த மரம் ரொம்ப ஹைட்டு. அப்படின்னா அது எந்த மரத்தில் இருக்கிறான்? அவ்வளோ ஹைட்ல இருக்கிறான். எப்படி இறங்கு? நீ ரொம்ப மேலக்கிற. என்ன மேலக்கிற? இரக்கமே துளி கூட இல்லாம இருக்கிற, இரக்கமே துளி கூட இல்லாம இருக்கிற, அந்த நன்றி உணர்வே இல்லாம இருக்கிற சகையோ சீக்கிரமா இறங்கு. அப்ப நீ லேட் ஆனா உனக்கு அது ஆபத்து. நான் என்ன பண்ணிடுவேன்? நான் கிராஸ் பண்ணிடுவேன். இன்னும் சொல்ல போனா நான் கிராஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீ இறங்கிடு. உன்னை விட்டு தாண்டறதுக்குள்ளடி நீ என்ன பண்ணிடு? இறங்கிடு. அப்பதான் உனக்கு என்ன செய்ய முடியும்? நான் உன்கிட்ட வர முடியும். நீ இறங்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது? நீ இறங்காத இருக்க வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது? உன்கிட்ட நான் வர முடியாது. அப்ப துன்மா நான் உனக்கு தூரமா தான் இருக்கிறேன். நீ யாரு? நீ ஒரு துன்மார்க்கமா ஜீவியம் பண்ற.
நீ பேருக்கு வேணா பெரிய பதவியில் இருக்கலாம், பேருக்கு வேணா எப்படி இருக்கா, நீ ரொம்ப நேமல இருக்கலாம். சகையின் உடனே ஓ இப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு வெளியே நம்ம நேமல இருக்கலாம். ஆனால் உன் அந்தரங்கத்தை நான் பார்க்குறேன், உன் அந்தரங்கம் சரியில்லை, உன் அந்தரங்கத்தில் பார்க்குறேன். தூரமாக இருக்கிற உன்னை விட்டு என் கூட நெருங்க முடியாது. நீ ஒரு துன்மார்க்கன், இரக்கமே இல்லாத துன்மார்க்கன், நன்றி உணர்வே இல்லாத ஒரு துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கன் இருக்கிற வரைக்கும் நான் கூட என்ன செய்ய முடியாது, உன் கூட வாசம் பண்ண முடியாது, உன் கிட்டன வர முடியாது. நீ சீக்கிரமா இறங்கு. அப்ப இறங்கினதான் என்ன செய்ய முடியும், இருக்கக்கூடாத இடத்தை விட்டு நீ இறங்கினாதான் நான் கூட என்ன செய்ய முடியும், நான் உன் கூட என்ன செய்ய முடியும், உனக்கு கிட்டன வர முடியும், உன் கிட்டன வர முடியும், உன் கிட்ட நான் வர முடியும். உன் கிட்ட நான் வரணும்னு சொன்னா உன் விருப்பம், அவனுக்கு விருப்பம் இருக்குது. என்னது? இப்ப அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் போகும் வழியில் ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே சீக்கிரமா இறங்கி வா என்றார். என்றான். அப்ப அவனோட விருப்பம் என்ன? இவர் எனக்கு என் வீட்டில் என்ன செய்யணும், வரணும். என் வீட்டுக்கு இன்னைக்கு அவர் வரணும். எங்கேயோ பார்க்குறேன், இவர் என்ன செய்ய, என் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், என் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும். உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு சொன்னா சீக்கிரமா இறங்கு. ஆமாட்டான். அப்படி விட்டு இறங்கினா இல்லையா, ரெண்டாவது பார்க்குறாரு. அடுத்த வசனம் முடிக்கிற. இறங்கி அப்படின்னா அவன் என்ன விரும்புறான், வெளியில சொல்லல. அவன் மன விருப்பம் என்ன, நீ என் வீட்டுக்குள்ள வரணும், நீ எங்க வீட்டுக்குள்ள வரணும், நீ என் வீட்டுக்குள்ள வரணும். இந்த வார்த்தை அவரை சொன்ன உடனே, எனக்கு தேவன் முகத்தை பார்த்து பேசுறவல்ல, இருதயத்தை பார்த்து பேசுறவர் இல்லையா. தேவன் எதை பார்த்து பேசுறவரு, முகத்தை பார்த்து பேசுறவல்ல, இருதயத்தை பார்த்து பேசுறவ இல்லையா. மார்க் 2ஆம் அதிகாரம் திமிர்வாதக்கனை கூட்டு வருவாங்க இல்லையா, திமிர்வாதக்கனை கூட்டு வருவாங்களா. உடனே ஏசு என்ன பண்ணுவாரு, உன் பாவம் நீங்கிச்சு போப்பான்னு சொல்லுவாரா, உன் பாவம் நீங்க நீ படுக்க எடுத்து நடந்து போன்னு சொல்லுவாரா. உன்னை உள்ள கவலை நினைப்பான், இவர் யாரு பாவத்தை மன்னிக்கிறது, இவர் யாரு அப்படின்னு அவருடைய நினைவுகளை அறிந்து இயேசு பேசுவார். அவர்களுடைய நினைவுகளை அறிந்து அவர்கள் தங்களுக்குள்ளே தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன, ஒருவரே அன்றி யார் என்று இவன் பேசல. என்ன செய்யறான், சிந்திச்சுட்டு இருக்கிறான். உடனே இயேசு பாருங்க என்று இயேசு உடனே எங்க அறிந்து, அவர் ஆவியில் அறிந்து. அப்ப என்ன எதை பத்தி பேசுறாரு, அப்ப தேவன் எதை பார்த்து எதை நினைச்சு பேசுறாரு. ஆமா, என்னைவில என்ன இருக்குது, அவன் என்ன சிந்திக்கிறான், அவன் என்ன உணர்கிறான், அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான்றதை அறிஞ்சு ஏசு பேசுறான் இல்லையா. இப்ப சகை கிட்ட என்ன சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல. அப்ப சகையோட விருப்பம் என்ன, இதை கேட்ட உடனே அவன் ஒருவேளை இந்த விருப்பம் இல்லாம நினைச்சிருக்கணும், நீங்களாம் ஒன்று எனக்கு வீட்டில் என்ன செய்ய வேண்டாம், ஒருவர் என்ன செய்ய வேணாம். நான் சொல்ல லூக்கா 9 பார்த்தாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை இல்லையா. யாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒருவருக்கும் மனதில்லை. ஆனா அந்த இடத்துல யார் ஏற்றுக்கொள்றான், மார்த்தாள் ஏற்றுக்கொள்றா இல்லையா. இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒருவர் என்ன இல்லை, மனசு இல்லை. ஆனா அந்த இடத்துல தான் என்ன செய்யறாரு, மார்த்தாள் தான் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். அப்படி இருக்கு இல்லையா. அப்படின்னா தேவன் என்ன விரும்புறாரு, எதை அறியறாரு, நம்முடைய சிந்தை என்ன. அப்ப சகைக்குள்ள சிந்தையில என்ன இருக்கு, இயேசு என்ன வீட்டுக்கு வரணும், அவர் வீட்டுக்கு வரணும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆகி போச்சு, நம்ம நினைச்சோம் சொல்லிட்டாரு, அப்படி பயங்கர சந்தோஷம். அவ சொல்ல இப்ப அதை அடுத்து படிக்க போறேன். என்னடி படிக்க போறான், இறங்கி சந்தோஷத்தோட அவர் அழைத்து கொண்டு போனான். யாவரும் முறுமுறுத்தார்கள். சகையை நின்று எந்த பிரசங்கத்தையும் கேட்கலங்க, எந்த பிரசங்கத்தையும் கேட்கல. இதுவரைக்கும் சகையும் எந்த பிரசங்கத்தையும் கேட்கல. பிரசங்கத்தை கேட்டவங்களாம் பின்னாடி போறான், பிரசங்கத்தை கேட்டவங்களாம் பின்னாடி போயிட்டு இருக்கிறான். ஒரு பிரசங்கத்தை கூட கேட்கல. அவன் சொல்றான், உடனே அவன் நின்று, ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதியை
என்ன விருப்பம் வந்துருச்சு உள்ள? நான் என்ன பேசணும் அவங்க சந்தோஷமா பேசணும் பத்தியா? என் பேச்சு மட்டும் அவங்க சந்தோஷம் இல்லை, என் செயலும் அவங்கள சந்தோஷப்படுத்த விரும்புறேன். இது வரைக்கும் நான் பேசுறதா என்ன வந்துச்சு, அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என் பேச்சு மட்டும் இல்லை, என் செயலும் இன்னைக்கு அவனை சந்தோஷப்படுத்தட்டும். என் ஆஸ்தியை பாதி என்ன செய்யறேன், ஏழைகளை கொடுக்கிறேன். வாங்கியிருந்தால் நாளத்தனையா அந்த ஒரே ஒரு என்ன, இதுவரைக்கும் நான் வாயில தான் அவங்கள்ட்ட என்ன பேசினேன், அவனை சந்தோஷப்படுத்தும்படி பேசினேன். ஆனா என் செயல் முழுசும் அவனை என்ன பண்ணிருக்கு, கூட இருக்கிறவனே சொல்றான் இவன் ரொம்ப மோசமான ஆளு, இவன் ரொம்ப மோசமான ஆளு. ஆனா பேச்சு எப்படி இருக்கும், ரொம்ப பேசுவான். அப்படி இருப்பாங்க நிறைய பேர் இல்லையா? ரொம்ப பேச நினைச்சிடாதீங்க, ஆள் அவ்வளோ மோசம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது ரொம்ப பழமொழி அப்பே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இல்லையா? அவனை பத்தி ஒரு பழமொழி ஏற்கனவே உண்டு இல்லையா? யாரை பத்தி? இந்த சகையை பத்தி இல்லையா? சரி, அது என்ன பண்ண சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னது அது சில பேர் தப்பு. அவன் என்ன சொன்ன அதுக்கு ஒரு பக்கம் வந்து அதனால அதை சொல்லலை. ஆனால் சொல்ற பழமொழி உண்டு அதுக்கு இல்லையா? சரி, என்ன பழமொழிகளை யோசனை பண்ணுங்க. சகையை பற்றி ஒரு பழமொழி உண்டு. அவன் இருக்கிற அவனுடைய தோற்றத்தை வச்சு ஒரு பழமொழி உண்டு. சரி, அவனுக்கு புரிஞ்சு பாச்சு பாருங்க, அதே தான் இல்லையா? அப்படி என்ன விரும்புறான்னு சொன்னா, இதுவரைக்கும் எப்படி பேசுனேன், அவன் என் வார்த்தை தான் சந்தோஷப்படுத்துச்சு, செயல் என்ன படிச்சவனை துக்கப்படுத்துச்சு. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் வார்த்தை மட்டுமல்ல, என் ஒவ்வொரு செயலும் அத்தனை பேரையும் சந்தோஷமாக்கும். என் பேச்சு மட்டும் சந்தோஷமாக்காது, என் செயலும் என்ன செய்யும், சந்தோஷமாக்கும். இப்ப எதை விட்டான், வெளியில் வந்துட்டான். அந்த துன்மார்க்கத்தை விட்டு அவன் வெளியே வந்தான். துன்மார்க்கம் யாரு? தன் அயலானுக்கு வாழ்த்துதல் சொல்லியும் தன் இருதயத்தில் பொல்லாப்பு வச்சிருக்கிற துன்மார்க்கன். அப்ப இருதயத்தில் என்ன இருக்கு, அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எண்ணம் இருக்கு. ஆனா வெளியே என்ன இருக்குது, கர்த்தரை ஆஸ்வதிப்பா, கர்த்தரை ஆஸ்வதிப்பா அப்படி இருக்குது. இப்ப சகை யாரு, வெளியில் நல்லா பேசுறவன், ஆனா உள்ளுக்குள்ள யாரு, அவன் ரத்தத்தை உரிகிறவன். இப்ப சொல்றான், இல்ல இது வரைக்கும் என் வார்த்தை மட்டும் தான் என்ன பண்ணுச்சு, மற்றவனை சந்தோஷப்பட்டுனா, இது என் வார்த்தை மட்டுமல்ல, என் செயலும் என்ன செய்யும், சந்தோஷப்படுத்தும். என் செயலும் சந்தோஷப்படுத்தும். என் ஆஸ்தியை பாதினை யாருக்கு கொடுக்க, யாருக்கு கொடுக்கிறேன், ஏழைகளை கொடுக்கிறேன், ஏழைகளை கொடுக்கிறேன். யாருக்கிட்டையாவது நான் ஏமாத்தி வாங்கினது எனக்கு ஞாபகத்து வரும்னா 4 மடங்கு என்ன செய்யறேன், நான் திருப்பி கொடுக்கிறேன். இப்ப என்ன செய்ய விரும்புறேன், என் வார்த்தை மட்டும் இல்ல, என் செயலும் அவனை சந்தோஷப்படுத்தணும். நான் பேசுற வார்த்தை மட்டும் சந்தோஷப்படுத்ததில்ல, என் செயலை அவங்க பார்க்கும்போது என் செயலை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். என் வார்த்தை கேட்டு மட்டுமல்ல, என் செயலையும் கேட்டு சந்தோஷப்படணும்னு அந்த துன்மார்க்கத்தை விட்டு என்னைக்கு அந்த சகை வெளியே வந்தாரோ அன்றைக்கு தான் இயேசு நினைச்சா அந்த வீட்டுக்குள்ள நுழைய விரும்புறா. அப்ப நுழையறதுக்கு முன்னாடி, அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவனோட கிட்டி நிறுத்த என்ன விரும்புறாரு, அவனுக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்களை தேவன் ஏற்படுத்தி தான் என்ன செய்ய விரும்புறார், அந்த எல்லைக்குள்ள அவர் கடந்து போக விரும்புறான். அவன் துன்மார்க்கம் இருக்கிற வரைக்கும் இறங்க, கீழே வாசிக்கிறோம், நீ லேட்டா இறங்கக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது, சீக்கிரம் வா. எவ்வளவு வேகமா உன்னால வர முடியுமோ அவ்வளவு வேகமா கீழே இறங்கு. எவ்வளவு வேகமா மாற முடியுமோ அவ்வளவு வேகமா மாறு. என்ன மாறு, உன் சுபாவத்தை என்ன மாத்து. இது வரைக்கும் வெறும் பேச்சில மட்டும் என்ன பண்ணியிருந்த, நீ பேசியிருந்த, உன் செயல் துக்கப்படுத்துது. சகைய பேச்சு சந்தோஷப்படுத்துது, அவனுடைய செயல் துக்கப்படுத்துது. இன்னைக்கு எதை மாத்து, உன் செயலையும் சந்தோஷப்படுற மாதிரி மாத்து. அதான் நீ கால் நம்ம சொல்றது, உன் செயல் மற்றவங்களை சந்தோஷப்படு. நீ யாருக்கு வாயில பேசி வார்த்தையினால சந்தோஷப்படுத்துறியோ அவங்கள உன் செயல் என்ன செய்யணும், உன் செயலை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். சூப்பர், வெரி குட். கர்த்தரை ஆஸ்வதிக்கணும். அவங்க செயலை பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள என்ன வரணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரணும், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரணும். பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லா செய்யறாங்க, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறாங்க, ரொம்ப ஓகே, கர்த்தரை ஆஸ்வதிக்கணும். ஆனா வெறும் வார்த்தையில மட்டும் நீ பேசிட்டு உன் செயல் துக்கப்படுத்துமானால் இன்னைக்கு நம்முடைய செயல்களை மாற்ற வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். செயலை மாற்ற வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்ற சிங்கமும் புலியும் கரடி எல்லாம் நான் சொல்ற ஜூல பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா? வெளியில பார்க்க செல்ஃபி எடுக்கிறது வேணா உதவும் இல்லையா? வெளியே வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் இந்த வாணிபடிக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நாற்றம்படிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் 20 ஆடு 30 ஆடு ஒவ்வொரு நாளும் செத்துன்னு கிடக்கு. எது? சிறுத்தை வந்து கடிச்சு போட்டு போச்சு, சிறுத்தை வந்து கடிச்சு போட்டு போச்சு. இது பார்க்கறது எப்படி இருக்குது?
கூண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. 20 ஆடு சொல்கிறேன், பேப்பரில் பார்த்தா 20 ஆடு 30 ஆடு மொத்தமாக நம்ம வந்த அத்தனை கடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. அது என்னைக்காவது ஐயோ பாவம் இந்த ஆடு இப்படி இருக்க மட்டும் இல்லை, இந்த ஆட்டை வளர்க்குறவன் இதை நம்பி தானே இருப்பான், இந்த ஆட்டை நம்பி இதை நம்பி தானே இருப்பான், இவனுக்கு நம்ம எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்துகிறோமே, இவனை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமே, அது என்னைக்கான யோசிக்குமா? என்னைக்காவது யோசிக்குமா? என்னைக்கும் யோசிக்காது. இது ஒரு மிருக குணத்தினுடைய சுபாவம். சகைவன் எங்கே இருக்கிற தெரியுமா? நீ மேலத்துக்கு மேலே இருக்கிற. அது காட்டு மிருகம் தங்குற இடம், நீ தங்கக்கூடாது. அது காட்டு மிருகத்தினுடைய சுபாவம், அது உனக்கு இருக்கக்கூடாது. நீ நான் யாரு? இரக்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், இரக்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். உன் பேச்சு மட்டும் இல்லைப்பா, உன் செயல் துக்கப்படுத்துது. அந்த துக்கப்படுற செயல் எனக்கு மாற்றி உன் பேச்சு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துகிறதோ அதே அளவுக்கு உன் செயலும் சந்தோஷப்படுத்தக்கூடிய மாறுமனா உன் கிட்ட நான் வருவேன். உன் கிட்ட வந்தாதான் உன் விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்ய முடியும். உன் விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம விருப்பத்தின்படி கத்தை செய்யணும்னா நம்மகிட்ட வரணும். கத்திரமட்ட வரணும்னா நம்ம ஒரு துன்மார்க்கனாக இருக்கக்கூடாது. அந்த துன்மார்க்கனுடைய சுபாவம் என்ன? வெளியில் ஒன்று இருக்கும், உள்ள ஒன்று இருக்கும். ஆனால் ஒரு நீதிமன்றம் செய்யணுன்னு உள்ள என்னவோ வெளியே அதுதான், வெளி என்னவோ உள்ள அதுதான். இன்னைக்கு ஒரே வாழ்க்கை, வார்த்தை மட்டும் இன்னைக்கு சந்தோஷப்படுற நடக்காத, உன் செயலும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நம்முடைய செயல்கள் மாறுமானால் இன்னைக்கு கத்த நம்மோடு கூட வந்து தங்கி நம்ம விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கத்தை நோக்கி பார்ப்போம். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, நீ செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. செழிப்பு வரணும்னா சேரணும். சேர வேண்டியவர் நம்மளோட சேர்ந்தாதான் செழிப்பு வரும். வெறும் செழிப்பு வரணும் செழிப்பு வரணும் செபிக்கிறதுல மாத்திரம் செழிப்பு வராது. சேர வேண்டியவர் நம்மளோட சேர்ந்தாதான் செழிப்பு நமக்கு வரும். அந்த செழிப்பு இன்னைக்கு வரணும். நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நான் செழிப்பாக இருக்கணும்னா, நான் விரும்புகிறபடியெல்லாம் நான் இருக்கணும்னா இன்னைக்கு ஒன்று செய், கர்த்தரமானோடு தங்கணும். வர வேண்டியவர் வந்தாதான் மாற வேண்டியதெல்லாம் மாறும். வர வேண்டியவர் வராத வரைக்கும் மாற வேண்டிய ஒன்றும் மாறாது. இன்னைக்கு மாற வேண்டியது எல்லாம் மாறணும்னா வர வேண்டியவர் வரணும். எப்போ வருவார்? நான் துன்மார்க்கனா இல்லைன்னா வருவார். நான் துன்மார்க்கனா இருக்கக்கூடாது. அந்த துன்மார்க்கோட சுபாவம் என்ன? வார்த்தை நல்லா இருக்கும், செயல் கசக்கும். வார்த்தை ரொம்ப இனிமையா இருக்கும், வார்த்தை ரொம்ப இனிமையா இருக்கும், ஆனா அவங்க செயல் அடுத்தவனை துக்கப்படுத்தும். அவங்க செயல் அடுத்தவனை துக்கப்படுத்தும். அவன் தான் துன்மார்க்கன். அவன் வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல், ஆனா செயல் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். கூட இருக்கிறவனா சொல்றான் இந்த சகையுவான், அவன் நல்லா பேசுவான், ஆனா அவன் செயல் சரியில்லை, அவன் செயல் சரியில்லை. இன்னைக்கு சரியில்லாத ஒரு செயலை செஞ்சுட்டு கர்த்தர் என் கூட வந்து தங்குறார், கர்த்தர் என் கூட வருவார்னு எதிர்பார்த்தேன்னா நான் ஏமாந்து போயிடுவேன், நான் ஏமாந்து போயிடுவேன். என் வார்த்தை எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு என்னுடைய செயலும் நல்லா இருக்கணும். நம்ம வார்த்தை எந்த அளவுக்கு இனிமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய செயலும் இனிமையை கொண்டு வரணும். அப்பதான் கர்த்தர் நம்ம கூட வர முடியும். அந்த நபரோடு தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். அந்த நபரை தான் அவன் மன விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் செஞ்சு அவனை செழிப்பாக்கி அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம மன விருப்பங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேறணும்னா தேவ சமத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, ஒருவேளை கடந்த நாட்களில் எங்கள் வார்த்தைகள் மட்டும் நல்லா இருந்துச்சு, ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் எப்படி நினைக்கிறேன்,
என் செயல் என்ன, நான் செய்கிற செயல் துக்கப்படுத்துமா சந்தோஷப்படுத்துமாறதெல்லாம் எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி நினைக்கிறேன், நான் எப்படி பேசுகிறேன், நான் எப்படி யோசிக்கிறேன். பட் நான் எப்படி பேசுகிறேன், நான் எப்படி நினைக்கிறேன், என்னுடைய செயல் என்னன்றது நமக்கு கிளியராக தெரியும். நமக்கு கிளியராக தெரியும். நம்ம மனசாட்சிக்கு மறைவா நம்ம எதையுமே செய்ய முடியாது. நான் செய்கிற செயல் மற்றவனை துக்கப்படுத்துகிறதா சந்தோஷப்படுத்துதான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அந்த மனசாட்சிக்கு இடம் கொடுத்து சகை மனசாட்சி குத்துது. எஸ், நான் இதுவரைக்கும் என் பேச்சு நல்லா இருந்துச்சு, என் செயல் சரியில்லை. ஒருவேளை சகனுடைய செயல் சரியா இருந்திருக்குமானா அவன் நாணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஏழைகளுக்கு என் பாதியை கொடுக்க சொல்ல அவசியம் இல்லை. அவன் மனசாட்சி அவனுக்கு குத்துது. அவன் மனசாட்சி அவனுக்கு சொல்லுது, சகையு உன் பேச்சு நல்லா இருந்துச்சு, உன் செயல் சரியில்லை. நீ இயேசு கிட்ட தான் வந்திருக்கிற, இயேசு பார்க்க தான் வந்திருக்கிற, இயேசுவை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கிற. பட் உன் செயல் சரியில்லையே. உன் செயல் மற்றவனை துக்கப்படுத்துது, உன் செயல் மற்றவனை கஷ்டப்படுத்துது, உன் செயல் மற்றவனை வேதனைப்படுத்துது. நம்ம நினைக்கலாம், அவங்க வேதனைப்பட்ட நான் என்ன பண்றது, அவங்களா வேதனைப்படுறது வேறு, நான் செய்யற செயல் வேதனைப்படுத்துவது வேறு. அவங்கள தப்பா நினைச்சுக்கிறது தப்பு இல்லை. பட் உண்மையிலே நான் செய்யற ஒரு செயல் அவங்கள வேதனைப்படுத்துது அப்படின்னா நிச்சயமா அந்த நபரோடு கூட தேவன் தங்க முடியாதுங்க, தங்க முடியாது. அந்த வீட்டில் தேவன் தங்க முடியாது, அந்த வீட்டில் தேவன் தங்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அதை வச்சுதான் தேவனிடத்தில் இருக்கிறோம் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காண்கிற சகோதரன் தேவன் அன்பு கூறாமல் நீ காணாத தேவன் எப்படி நீ அன்பு கூறுவாய்? அதான் பவுல கிட்ட சொல்லுவாரு, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் எவ்வளவும் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையும் வாழ்ந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஒன்று தேசம்ல பவுல போசன் சொல்லுவார், தேச சபைக்கு சொல்றாரு, நாங்கள் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையும் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மனிதன் நம்முடைய செயலை சந்தோஷப்படணுங்க. எஸ், அவங்க செஞ்சது நீதி, அவங்க செஞ்சது யதார்த்தம், அவங்க செய்யறது கரெக்ட், வேதத்தின்படி சரிதான். உலக பார்வையிலும் தப்பா தெரியலாம், பட் தேவனுடைய பார்வையிலும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் இட்ஸ் குட். வேத வசனத்தின் அடிப்படையில் அது சரி, வேதத்தின்படி அது சரி, உபதேசத்தின்படி அது சரி, வசனத்தின்படி அது சரி. அந்த நபரோடு தாங்க கர்த்தர் தங்க விரும்புகிறார், அந்த நபரோட தங்க விரும்புகிறார். அந்த வீட்டுக்குள்ள போய் 2 பேருக்கு தேவனுக்கு அவருக்கு சுகைக்கும் ஒரு கிட்ட நெருங்க வரத்துக்குள்ள கர்த்தர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். இன்னைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் வந்து தங்கினாதான் நம்ம மன விருப்பம் நிறைவேற்றுவார்னா, இன்னைக்கு கர்த்தர் தங்கணும். இன்னைக்கு தங்குன்னா நம்முடைய செயல்கள் மாறணும். என்ன செயல் மாறணும்? மற்றவர்களை வேதனைப்படுத்தின செயல்கள் மாறணும். அவர்களை தவறாக விளங்கிக் கொண்டு கஷ்டப்படுறத நான் சொல்லவில்லை, மாறாக உண்மையிலேயே நான் செய்தது அவனுடைய மனதை வேதனைப்படுத்துது, அவனை துக்கப்படுத்துது. நான் நடந்து கொண்ட விதம், நான் பேசின விதம் மட்டுமல்ல, நான் நடந்து கொண்ட விதம், என் கிரியைகள் வேதனைப்படுத்துதுன்னா இன்னைக்கு அந்த கிரிகளை விட்டு இன்னைக்கு மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். அது மாறினாதான்ப்பா நான் உன் கூட வந்து தங்க முடியும், உன் கூட நான் வர முடியும். உன் கூட வந்தாதான் உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் நான் செஞ்சு உன்னை செழிப்பாக்க முடியும். பரிசுத்த தேவக்கத்தை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் ஆண்டவரேம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கூட வந்து தங்கி, எங்கள் ஸ்தலத்தில் வந்து தங்கி, எங்கள் வாசஸ்தலத்தில் கத்த தங்கி, எங்களுக்குள்ளே நீங்கள் தங்கி எங்களை செழிப்பாக்கி எங்கள் மன விருப்பங்களையெல்லாம் கதை நிறைவேற்றுங்கப்பான்னு ஒவ்வொரு பிள்ளைகளும்
எந்த பிள்ளை அப்படி அர்ப்பணிக்கணும் அத்தனை பேருடைய மன விருப்பங்களை இந்த காலை வேளையில் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றோம், நாமத்தை உயர்த்தோம், தேவக்கரம் அந்த அத்தனை பேருக்கு மேலே இருக்கட்டும். ஒப்பு கொடுக்குறோம், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினுடைய தாழ்த்தி உடைய திருக்கத்தலை அர்ப்பணித்து ஒப்புடுத்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.